இந்த மஸ்ஜிதிலே ஒன்று சேர்க்கப்பட்டிருக்கின்றோம். தலைமை உரையிலே உஸ்தாத் அவர்கள் சொன்னது போன்று அல்லாஹு தஆலா யார் மீது இரக்கம் காட்டுகின்றானோ, யாருக்கு ரப்புல் ஆலமீன் ஹைரை நலவை நாடி இருக்கின்றானோ அவர்களுக்கு மார்க்கத்தை கற்கக்கூடிய, அதனுடைய விளக்கத்தை பெறக்கூடிய சந்தர்ப்பத்தை ரப்புல் ஆலமீன் ஏற்படுத்தி தருகின்றான். எனவே அவ்வாறான ஒரு சந்தர்ப்பம் நமக்கு கிடைத்திருக்கின்றது. அல்லாஹு தஆலாவுக்கு நாங்கள் நன்றி செலுத்தியவர்களாக ரமலானிடம் சில கேள்விகள் என்கின்ற ஒரு தலைப்பில் ஒரு சில விடயங்களை உங்களோடு பகிர்ந்து கொள்ளுமாறு நான் பணிக்கப்பட்டிருக்கின்றேன். அன்பிக்கினிய சகோதரர்களே, சகோதரிகளே, இந்த தலைப்பை பொறுத்தமட்டில் ரமலானுடைய மாதம் நம்மை கடந்து பல தடவைகள் ஒவ்வொரு வருடங்களும் வந்து செல்கின்றன. அந்த சென்ற ஒவ்வொரு ரமலானிலும் ஆரம்பத்திலே நாங்கள் மாற வேண்டும் என்கின்ற ஒரு ஆசையோடு தான் ரமலானுக்குள்ளே நுழைகின்றோம். பொதுவாகவே நம் எல்லோருடைய எண்ணமும் அவ்வாறு தான் இருக்கின்றது. ரமலானுக்குள்ளே நுழைகின்ற நேரத்தில் இன்ஷா அல்லாஹ் இந்த ரமலானை கொண்டு நான் மாற வேண்டும் என்கிற நினைப்போடு நாங்கள் அதற்குள்ளே நுழைகின்றோம். ரமலானுடைய கடைசி வருகின்ற நேரத்தில் இந்த ரமலானை சரியாக பயன்படுத்த முடியவில்லை, இன்ஷா அல்லாஹ் அடுத்த வருடம் ரமலானில் கட்டாயம் நாங்கள் மாற வேண்டும் என்கின்ற முடிவோடு நம்மிலே பலர் ஒவ்வொரு ரமலானையும் விடை கொடுத்து கொண்டே இருக்கின்றோம். இவ்வாறு தொடர்ச்சியாக நம்முடைய வாழ்நாள் முழுக்க நாங்கள் செய்தோமாக இருந்தால் வாழ்க்கையிலே ஒரு ரமலானை கூட நாங்கள் சரியாக பயன்படுத்தியவர்களாக முடியாது என்பதனால் முதலாவது ரமலானை பற்றி நாங்கள் ஒரு விளக்கத்தை எடுத்துக்கொள்ள வேண்டும். ரமலான் என்றால் என்ன? இந்த மாதத்தை அல்லாஹு தஆலா எதற்காக வேண்டி நம்ம இடத்தில் தந்திருக்கின்றார்? இந்த மாதத்திலே அதிகப்படியான நன்மைகளை நாங்கள் செய்வதற்கான காரணம் என்ன என்பது போன்று நமக்குள்ளே கட்டாயம் தெளிவுபடுத்தி கொள்ளப்பட வேண்டிய ஒரு சில கேள்விகள் இருக்கின்றது. அதே நேரத்திலே ரமலான் சம்பந்தமான சில சுவாரஸ்யமான விடயங்களும் இருக்கின்றது. இந்த சுவாரஸ்யமான அம்சங்களையும் நம்முடைய ஈமானை கொஞ்சம் அதிகரித்து கொள்வதற்காக வேண்டி ரமலானை பற்றி கொஞ்சம் புரிந்து கொள்ளுகின்ற விடயத்தையும், ரமலானுக்குள்ளே அல்லாஹு தஆலா வைத்திருக்கக்கூடிய நலவுகளுடைய பெருமதியை நாங்கள் விளங்கிக் கொள்ளும் விதமாகவும் ஒரு சில விடயங்களை அறிந்து கொள்வதற்காக வேண்டித்தான் இந்த தலைப்பு தெரிவு செய்யப்பட்டிருக்கின்றது. ரமலான் இடத்திலேயே நாங்கள் கேட்டு தெரிந்து கொள்வோம். ரமலான் எதற்காக வேண்டி, ரமலானில் எது ஸ்பெஷல், ரமலானின் மூலமாக அல்லாஹு தஆலா எதை நாடுகின்றான், அல்லாஹு தஆலா இந்த ரமலானை கொண்டு நம்மை யாராக மாற்றுவதற்கு நினைக்கின்றான் என்பது போன்ற தகவல்களை அறிந்து கொள்வதற்கு இன்ஷா அல்லாஹ் இந்த உரையினூடாக நாங்கள் முயற்சி எடுப்போம். அன்பிக்கினிய சகோதரர்களே, ரமலானிடம் சில கேள்விகள் என்கின்ற தலைப்பில் முதலாவது ரமலானிடத்திலே நான் கேட்க நினைக்கின்ற கேள்வி, ஏனைய மாதங்களை பொறுத்த மட்டிலே பொதுவாகவே அல்லாஹு தஆலா திருமறை குர்ஆனிலே சொல்லுகின்றான், உலகம் படைக்கப்பட்ட நாள் தொடக்கம் அல்லாஹுடைய ஏற்பாட்டில் மாதங்களுடைய எண்ணிக்கை என்பது 12. இந்த மாதத்துக்கு ஒரு நம்பர் இருக்குமே, எத்தனை மாதங்கள் என்கின்ற அந்த கணிப்பில் இந்த உலகத்துக்கு செல்லுபடியான இலக்கம் 12. இந்த 12ஐ விட்டு யாராவது வேற மாதக்கணக்குண்டுக்கு வருவார்களாக இருந்தால் அந்த மாதக்கணக்கு நிலையாக நிற்காது. மிக நீண்ட காலம் இந்த உலகத்திலே உயிர் வாழாது. பல மாதக்கணக்குகள் வந்திருக்கின்றது. 11 மாதக்கணக்கு, 13 மாதக்கணக்கு, 14 மாதக்கணக்கு என்றெல்லாம் மாதக்கணக்குகள் நிறைய வந்திருக்கின்றது. ஆனால் அந்த எந்த மாதக்கணக்கு நம்மிடத்தில் வரலாற்றிலே கூட பதிவு செய்யப்படுவது கிடையாது, அப்படியே அழிந்து போய்விட்டது. எந்த மாதக்கணக்கு 12 என்கின்ற நம்பரோடு இருக்கின்றது அதுதான் நிலையாக இருக்கின்றது. தமிழிலே சொல்லக்கூடிய தை, மாசி, பங்குனி, சித்திரை என்று சொல்லக்கூடிய அந்த மாதக்கணக்கிலும் 12 என்கின்ற அந்த நம்பரிலே அது இருப்பதனால் தான் இன்றைக்கும் அது இருந்து கொண்டிருக்கின்றது. ஜனவரி, பிப்ரவரி என்று சொல்லக்கூடிய இந்த நம்பர் மாதக்கணக்கும், இந்த இங்கிலீஷ் மாதக்கணக்கு என்று நாங்கள் சொல்லக்கூடிய மாதக்கணக்கும் 12 என்கின்ற நம்பரில் இருப்பதனால் தான் அதுவும் நிலையாக இருக்கின்றது. எனவே இந்த 12 மாதங்கள் என்பது அல்லாஹு தஆலா இந்த உலகத்துக்கு வைத்த விதி, அதை யாராலும் மாற்ற முடியாது. அல்லாஹ் குர்ஆனிலேயே சொல்லிவிட்டான், 12 மாதங்கள் தான் உலகம் படைக்கப்பட்ட நாள் தொடக்கம் இந்த பூமிக்கு அல்லாஹு தஆலா ஏற்படுத்தின மாதக்கணக்கு. எனவே அல்லாஹ்வுடைய விதியை யாராலும் மாற்ற முடியாது. அந்த அடிப்படையிலே அமைந்தது தான் முஹர்ரம், சஃபர் என்று சொல்லி நாங்கள் ஒரு மாதக்கணக்கை வைத்திருக்கின்றோம், இஸ்லாமிய கலண்டர் என்று. அது இஸ்லாமிய கலண்டர் என்று சொல்வதை விட அரபுகளுடைய கலண்டர் என்று நாங்கள் சொல்லலாம்.
இந்த அரபுகளுடைய கலண்டரில் இருக்கக்கூடிய முஹர்ரம் சஃபர் என்று சொல்லக்கூடிய இந்த மாத கணக்கு, இது நம்முடைய மார்க்கத்தோடு மிக நெருக்கமான பல சட்டதிட்டங்களை சொல்லித்தரக்கூடிய, மார்க்கத்துடைய நிறைய நிகழ்வுகளை உள்ளடக்கியதாக இருக்கக்கூடிய மாதக்கணக்கு. இந்த மாதக்கணக்கிலும் மாதங்களுடைய எண்ணிக்கை 12. இதிலே 9வது மாதம் தான் ரமலானுடைய மாதம். இந்த 9வது மாதத்தில் ரமலான் என்று சொல்லக்கூடிய இந்த மாதம் இருக்கின்றதே, இது ஏனைய 12 மாதங்கள் 11 மாதங்களை விட ஒரு சிறப்பு மிக்க ஒரு மாதமாக நம்மிடத்திலே இருக்கின்றது. ஆனால் திருமறை குர்ஆனிலே அல்லாஹு தஆலா 4 மாதங்களை புனிதமான மாதங்களாக நமக்கு சொல்லித் தருகின்றார். அல்லாஹு தஆலா சொல்லித் தரக்கூடிய இந்த 4 புனிதமான மாதங்களுக்குள்ளே ரமலான் வராது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், தொடர்ச்சியாக வரக்கூடிய 3 மாதங்கள், பின்னாலே வரக்கூடிய ரஜப், இந்த 4 மாதங்களும் அல்லாஹு தஆலா புனித மாதங்களாக, யுத்தம் செய்வதற்கு ஹராமாக்கப்பட்ட மாதங்களாக அல்லாஹு தஆலா ஆக்கியிருக்கின்றார். அந்த மாதங்கள் வந்து விட்டது என்றால் முஸ்லீம்களிடத்தில் ஒரு மாற்றம் இருக்கு. அவர்கள் யுத்தம் செய்ய மாட்டார்கள், மிச்சம் சாந்தமாக நடந்து கொள்வார்கள். அவருடைய நடைமுறைகளிலே வித்தியாசங்கள் இருக்கு. கொஞ்சம் கடுமையாக நடக்கக்கூடியவர்களும் சாஃப்டாக நடந்து கொள்கின்ற அளவிலே அவர்களிடத்திலே மாற்றத்தை நாங்கள் காணக்கூடிய அளவில் இந்த 4 மாதங்களும் இருந்தது. ஆனால் அந்த 4 மாதங்களுக்குள்ள ரமலான் வராது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், துல்காதா, துல்ஹிஜ்ஜா, முஹர்ரம், அதோடு சேர்த்து ரஜப், இந்த 4 மாதங்களும் தான். எனவே அல்லாஹ் தஆலா திருமறை குர்ஆனிலே புதியப்படுத்தி சொன்னிய அந்த 4 மாதங்களிலும் இந்த ரமலான் வரவில்லை. அப்படி என்றால் ரமலானுக்கு ஏன் இந்த அளவுக்கு சிறப்பு? இந்த புனிதப்படுத்திய இந்த 4 மாதங்களும் சில வேளைகளில் நம்மிடத்திலே வந்து போகும். துல்காதா நம்மிடத்திலே வரும். துல்காதா சிலருக்கு வந்ததும் தெரியாது, சில வேளைகளில் முடிகின்ற நாள் தெரிய வரும். ஏனென்றால் அடுத்த நாள் துல்ஹிஜ்ஜாவுடைய தலைப்புரை பார்க்கின்ற நாள். துல்ஹிஜ்ஜாவுடைய தலைப்புறையை பார்த்தால் தான், சரியாக பார்த்தால் தான் 10வது தினம் பெருநாள் கொண்டாடலாம். ஒரு 5வது நோன்பு 5வது தினமாவது உடுப்பு வாங்குறதுக்கு போகலாம். எனவே அந்த 10வது நாள் பெருநாளை கொண்டாட வேண்டும் என்றால் 1வது நாளை சரியாக கணிக்க வேண்டுமா இல்லையா? அதனால் அந்த 1வது நாளை கணிப்பதற்காக வேண்டி துல்காதாவுடைய கடைசி நாள் ஞாபகம் இருக்கும் சில வேளைகளில், அல்லது அதுக்கு முந்தின இருக்கக்கூடிய நாள் ஞாபகம் இருக்கும். துல்காதா ஆரம்பித்ததில் நம்முடைய சமூகத்தில் யாருக்கும் தெரியாது. துல்ஹிஜ்ஜாவுடைய நிலைமை, அதுவும் ஆரம்பம் நமக்கு தெரியும், ஆரம்பித்தது தெரியும். இப்பொழுது துல்ஹிஜ்ஜா போய்கொண்டிருக்கின்றன்னு தெரியும். ஒவ்வொரு நாளும் கணக்கு பார்ப்போம், இந்த 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 நாள் இத்தனாம் தேதி போய்கொண்டிருக்கின்றது என்று. 10 தாண்டி விட்டதா அல்லாஹ்வுடைய காவல் தான் துல்ஹிஜ்ஜாவுக்கு. துல்ஹிஜ்ஜாவை பற்றி சிந்திப்பதற்கு நாங்கள் தயாரில்லை, ஏனென்றால் பெருநாள் முடிந்து விட்டது. அதற்கு பின்னால் முஹர்ரம் வரும். முஹர்ரத்தில் ஆஷுராவுடைய நோன்பு, தாசுவாவுடைய நோன்பை பிடிக்கக்கூடியவர்கள் ஒரு கணக்கை வைத்திருப்போம், அந்த நோன்பை பிடிப்போம். முடித்ததன் பின்னால் முஹர்ரத்துடைய கடமையும் முடிந்து விட்டது. சஃபர் ஆரம்பித்தது கூட நமக்கு தெரியாது. ரஜப் என்கின்ற மாதம் பரிதாபத்துக்குரிய மாதம் நம்முடைய சமூகத்திலே ஆரம்பித்ததும் தெரியாது, முடிந்ததும் தெரியாது. என்றால் அந்த மாதத்திலே நாங்கள் எந்த சிறப்பையும் செய்வது கிடையாது. எனவே ஆரம்பித்ததும் தெரியாது, முடிந்ததும் தெரியாது என்கின்ற அளவில் அது பரிதாபமாக நம்மை விட்டும் செல்லுகின்றது. ஆனால் இந்த புனிதப்படுத்தப்படாத மாதங்களிலும் அந்த 8 மாதங்களில் இருக்கக்கூடிய ஒரே ஒரு மாதம், ஆரம்பமும் தெரியும், கடைசியும் தெரியும். இந்த சமூகத்தில் இருக்கின்ற யாரிடத்திலே போய் இன்றைக்கு எத்தனாவது தினம் என்று கேட்டால், நாங்கள் எத்தனையாவது நோன்பை பிடித்து கொண்டிருக்கின்றோம் என்ற கணக்கை பார்த்து இன்றைக்கு இத்தையாவது தினம் என்று சொல்லுகின்ற அளவுக்கு நம்மிடத்தில் ரமலானோடு ஒரு நெருங்கிய தொடர்பை அல்லாஹ் தஆலா வைத்திருக்கின்றார். இப்படி ரமலானோடு நமக்கு நெருங்கிய தொடர்பை நாங்கள் வைத்திருக்கின்றோமே இந்த மாதம், இந்த மாதத்துக்கு இந்த இஸ்லாமிய சமுதாயத்தில் அல்லாஹ்வுடைய பார்வையில் இது ஏன் இவ்வளவு சிறப்புக்குரிய ஒரு மாதமாக மாறியது என்கின்ற கேள்விக்கு நமக்கு முதலாவது பதில் தெரிய வேண்டும். அதான் ரமலானிடத்தில் நாங்கள் கேட்க வேண்டிய முதலாவது கேள்வி. ஏன் ரமலானுக்கு இவ்வளவு சிறப்பு? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஏனைய மாதங்கள் வந்து விட்டதென்றால் இதோ இந்த மாதம் உங்களிடத்திலே வந்திருக்கின்றது என்று சொல்லி மக்களிடத்திலே அறிவிப்பு செய்ததாக ஹதீதுகளை நம்மால் காண முடியாது. ரமலானுடைய மாதத்துக்கு மட்டும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு தடவை வந்து மக்களிடத்தில், உங்களிடத்திலே ரமலான் மாதம் வந்திருக்கின்றது, இது ஷஹ்ருன் முபாரக்கா என்ற அல்லாஹ்வுடைய தூதர், இது பரக்கத்தான மாதம் என்று இந்த மாதத்தை அறிமுகப்படுத்தினார்கள். அடுத்து சொன்னார்கள், அல்லாஹு தஆலா இந்த மாதத்திலே சொர்க்கத்துடைய வாசலை திறந்து விடுகின்றான், நரகத்துடைய வாசலை மூடி விடுகின்றான், ஷைத்தானை விலங்கிட்டு கொண்டு போய் அடைத்து விடுகின்றான். அப்படியான ஒரு மாதத்தை அல்லாஹு தஆலா உங்களிடத்திலே கொண்டு வந்திருக்கின்றான். ஏனைய மாதங்களில் அல்லாஹு தஆலா எடுக்காத ஒரு நடவடிக்கை,
சொர்க்கத்துடைய வாசலை மாதம் முழுவதும் திறந்து வைக்கின்ற ஒரு ஏற்பாட்டை ஏனைய மாதங்கள் அல்லாஹ் தஆலா செய்யவில்லை. நரகத்துடைய வாசலை முழு மாதமுமே மூடி வைக்கின்ற அளவுக்கு ஒரு ஏற்பாட்டை அல்லாஹ் தஆலா செய்யவில்லை. ஷைத்தானை ஒரு மாத காலத்துக்கு அல்லாஹ் தஆலா ஒட்டுமொத்தமாக அவ்வளவு பேரையும் விலங்கிட்டு ஒரு இடத்துல கொண்டு போய் தள்ளிவிடுகின்றான் என்றால் அப்படி ஏனைய மாதங்களில் அல்லாஹ் தஆலா செய்யவில்லை. அவ்வளவுக்கு சிறப்பை அல்லாஹ் தஆலா இந்த மாதத்துக்கு கொடுக்கின்ற அளவு இந்த மாதத்துக்கு என்ன சிறப்பு? ஏன் இந்த மாதம் இந்த அளவுக்கு நம்மிடத்திலே செல்வாக்கு செலுத்துகின்றது? ஏன் நாங்கள் இந்த மாதத்தை இவ்வளவு கொண்டாடுகின்றோம், சந்தோஷப்படுகின்றோம், நம்மிடத்திலே ஒரு மாற்றத்தை அனுபவிக்கின்றோம்? அந்த மாதத்துக்குள்ளே நுழைவதே நமக்கு ஒரு மகிழ்ச்சியாக அல்லாஹ் தஆலா வைத்திருக்கின்றானே, என்ன காரணம்? இந்த மாதத்துக்கு என்ன ஸ்பெஷல்? இதான் இந்த முதலாவது கேள்வி. அல்லாஹ் தஆலா இதற்கு பதில் சொல்லுகின்றான். இரண்டாவது அத்தியாயத்தின் 185வது வசனம், ஷஹ்ரு ரமலான், ரமலான் மாதம். அல்லாஹ் தஆலா குர்ஆனில் முழுமையாக மொத்த குர்ஆனிலும் ரமலான் என்கின்ற வார்த்தை அல்லாஹ் தஆலா மொழிந்தது இந்த ஒரே ஒரு இடத்திலே தான். வேறு எங்கும் நீங்கள் ரமலான் என்கின்ற வார்த்தையை குர்ஆனில் தேடி கண்டுபிடிக்க முடியாது. அல்லாஹ் தஆலா சொல்லக்கூடிய அந்த ஒரு இடத்திலும் ரமலான் மாதத்துடைய பேரை அல்லாஹ் தஆலா ஏன் உச்சரிக்கின்றான் என்றால் ஒரு தகவலை நமக்கு சொல்வதற்காக வேண்டி. என்ன தகவல்? தொடர்ந்து அல்லாஹ் தஆலா சொல்லுகின்றான், அல்லதி உன்சில ஃபீஹில் குர்ஆன், இதிலே தான் நாங்கள் குர்ஆனை இறக்கி வைத்தோம் என்கின்ற தகவலை சொல்வதற்காக வேண்டும். எனவே ரமலான் மாதத்துக்கு அல்லாஹ் தஆலா இவ்வளவு சிறப்பை வைத்ததற்குரிய காரணம் ரமலானிலே தான் குர்ஆன் இறங்கியது. குர்ஆன் இறக்கப்பட்ட மாதம் என்பதனால்தான் இந்த அளவுக்கு சிறப்பை அல்லாஹ் தஆலா ஏற்படுத்தி இருக்கின்றார். ரமலானுடைய மாதத்திலே குர்ஆன் இறங்கியதன் மூலமாக இந்த அளவுக்கு சிறப்பு இருக்கின்றது என்றால் குர்ஆனுக்கு அல்லாஹ் தஆலா சொல்லக்கூடிய சிறப்பையும் கொஞ்சம் நாங்கள் தெரிந்துவிட்டு தான் அடுத்த கேள்விக்கு போகணும் என்பார்ந்த சகோதரர்களே. அல்லாஹ் தஆலா தொடர்ந்து சொல்லுகின்றான், ஹுதல் லின்னாஸ், இது மனிதர்களுக்கு நேர்வழி காட்டி, வபையினாத்தின் மினல் ஹுதா, நேர்வழியை தெளிவாக அறிவிக்கின்ற ஒரு வேதம். இந்த அறவுரையாக சொல்லுகின்ற கதைகள் எல்லாம் குர்ஆனிலே கிடையாது. சொல்வதாக இருந்தால் கட் அண்ட் ரைட்டாக நேரடியாக இதுதான் நேர்வழி, இதுதான் நேரான பாதை, இதிலே தான் நீங்கள் செல்ல வேண்டும் என்பதை தெளிவாகவும் உறுதியாகவும் சொல்லக்கூடிய ஒரு வேதமாக அல்லாஹ் தஆலா இந்த வேதத்தை ஆக்கி இருக்கின்றான். இதை அல்லாஹ் தஆலா சொல்லிவிட்டு சொல்லுகிறான், வல் ஃபுர்கான், எது சரி எது பிழை என்பதை நாங்கள் புரிந்து கொள்ளுகின்ற நேரான அந்த ஃபுர்கான் என்று சொல்லக்கூடிய அந்த பாதையையும் இந்த குர்ஆன் உங்களுக்கு காட்டுகின்றது, பிரித்தறிகின்ற அந்த அறிவை உங்களுக்கு குர்ஆன் கொண்டு வந்து சேர்க்கின்றது என்று அல்லாஹ் தஆலா நமக்கு அந்த செய்தியை சொல்லித் தருகின்றான். எனவே குர்ஆன் என்று சொல்லக்கூடியது அல்லாஹ்வுடைய வஹி, இது மனிதர்களுக்கு நேரான வழி. ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை அல்லாஹ் தஆலா படைத்தான். படைத்து அவர்கள் அந்த மரத்தை சாப்பிட வேண்டாம் என்று சொன்ன வரலாறுலாம் நம்ம எல்லோருக்கும் தெரியும், சின்ன பிள்ளைகளுக்கெல்லாம் தெரிஞ்ச ஒரு வரலாறு. அந்த மரத்திலே இருந்து அவர்கள் சாப்பிட்டு விட்டார்கள். அல்லாஹ்விடத்திலே மன்னிப்பு கேட்பதற்கும் தெரியாது, மன்னிப்பு கேட்பதற்குரிய வார்த்தைகளை அறிந்து கொண்டு மன்னிப்பையும் கேட்டு அல்லாஹ் தஆலா சொல்லிவிட்டான், குல் நஹ்பிது மின்ஹா ஜமீஆ, நீங்கள் இங்கிருந்து இறங்கி விடுங்கள், எல்லாரும் இங்கிருந்து இறங்கி விடுங்கள் என்று அல்லாஹ் தஆலா சொல்லி இந்த பூமிக்கு ரப்புல் ஆலமீன் அனுப்பி வைக்கின்றார். இந்த பூமிக்கு அனுப்பி வைக்கின்ற நேரம் மனிதர்களோடு இதற்கு பின்னாலும் பேச போகின்றான் என்பது தெரிந்த ரப்புல் ஆலமீன், ஆதமோடும் நாங்கள் பேச போகின்றோம், அவர் நபியாகத்தான் இந்த உலகத்துக்கு அனுப்பி வைக்கின்றோம் என்பதை தெரிந்த ரப்புல் ஆலமீன் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை இந்த பூமிக்கு, அதுவும் புதிய ஒரு இடத்துக்கு, ஆதம் நபி இதற்கு முன்னால் கண்டில்லாத அனுபவம் இல்லாத ஒரு இடத்துக்கு அனுப்பப்படுகின்ற நேரம், வருகின்ற நேரத்தில் ஒரு அட்வைஸை அல்லாஹ் தஆலா செய்து கொடுத்து அனுப்புகின்றான். ஆதம் இடத்திலே அல்லாஹ் தஆலா சொல்லுகின்றான், அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவரிடத்திலே அல்லாஹ் தஆலா சொல்லுகின்றான், ஃபஇம்மா யஅதியன்னகும் மின்னி ஹுதன், எங்கள் புறத்திலிருந்து உங்களுக்கு நேர்வழி வரும். ஃபமன் தபிய ஹுதாய, அந்த நேர்வழியை யாரெல்லாம் பின்பற்றுகின்றார்களோ ஃபலா ஹௌஃபுன் அலைஹிம் வலா ஹும் யஹ்ஸனூன், அவர்களுக்கு எந்த விதமான பயமோ எந்த விதமான கவலையுமோ இருக்காது. அப்படியான ஒரு வாழ்க்கை இந்த உலகத்திலே உங்களுக்கு கிடைக்கும். அப்படி ஒரு வாழ்க்கை வேண்டுமா, நீங்கள் என்னிடத்திலே வருகின்ற ஹுதாவை பின்பற்றுங்கள் என்று அல்லாஹ் தஆலா சொல்லுகின்றான். அதே ஹுதா என்கிற வார்த்தை அல்லாஹ் தஆலா குர்ஆனுக்கு பயன்படுத்துகின்றான். ஹுதல் லின்னாஸ், இது மனிதர்களுக்கு நேர்வழி காட்டியாக இருக்கின்றது என்கின்ற செய்தியை ரப்புல் ஆலமீன் சொல்லுகின்றான். அன்பிக்கினிய சகோதரர்களே, இந்த இடத்திலே நாங்கள் புரிய வேண்டிய முக்கியமான ஒரு அம்சம், குர்ஆன் என்பது வெறுமனே நம்முடைய வீட்டிலே நாங்கள் வைத்திருக்கக்கூடிய ஷோகேஸில் அழகுக்காக அடுக்குகின்ற ஒரு புத்தகம் அல்ல, அல்லது அழகுக்காக அடுக்குகின்ற ஒரு சாதனம் அல்ல, ஒரு அம்சம் அல்ல. அது நம்முடைய வாழ்க்கை. ஒரு மனிதனுடைய வாழ்க்கையிலே ஒரு மனிதன் என்னென்ன மாதிரியான காரியங்களை செய்து அவன் இந்த உலகத்திலே பயமும் கவலையும் இல்லாமல் நிம்மதியாக வாழ முடியும் என்பதற்கான ஒரு கேட்லாக். அந்த கேட்லாக் தவறுமாக இருந்தால், அதை சரியாக ஃபாலோ பண்ணவில்லை என்று சொன்னால் இந்த மனித உடம்பும் இந்த மனிதனுடைய செயல்பாடுகளும் தவறாக போய்விடும் என்பார் அந்த சகோதரர்கள்.
எனவே இந்த மனிதனுடைய செயல்பாடுகளை சீர்படுத்துவதற்காக கடைசி நபி அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் தஆலா கொடுத்த வேதம் தான் குர்ஆன். இந்த குர்ஆன் இறங்கியதை அல்லாஹ் தஆலா சிறப்புப்படுத்துவதற்காக வேண்டி ஒரு மாத காலத்தை நம்மிடத்திலே ரப்புல் ஆலமீன் சிறப்புப்படுத்தி இருக்கின்றார். வேறு எந்த சிறப்பும் ரமலானுக்கு கிடையாது. ஏதாவது ஒரு சிறப்பு சொல்லுங்கள் பார்ப்போம். ரமலானில் நடந்த ஸ்பெஷலான சம்பவங்களே வேற ஏதாவது, குர்ஆன் இறங்கிய இந்த சம்பவத்தை தவிர ஸ்பெஷலான வேற ஏதாவது ஒரு சம்பவத்தை ரமலானுடைய மாதத்துக்கு நம்மால் சொல்லவே முடியாது என்பா அந்த சோதர்களே. மேராஜுடைய பயணம் இந்த சமூகத்துக்கு ஒரு ஸ்பெஷலான ஒரு சம்பவம். மேராஜுடைய பயணத்தை அல்லாஹ் தஆலா ரமலானிலே வைக்கவில்லை. அதாவது ஃபத்ஹுல் மக்கா, மக்காவுடைய வெற்றி இந்த சமூகத்துக்கு ஒரு மிச்சம் ஸ்பெஷலான ஒரு சம்பவம். அந்த சம்பவத்தை அல்லாஹ் தஆலா இந்த ரமலானிலே வைக்கவில்லை. அல்லாஹ் தஆலா இந்த எந்த விதமான வரலாறுகளும் இல்லாத ஒரு மாதத்தை ரப்புல் ஆலமீன் செலக்ட் பண்ணி நம்மிடத்தில் குர்ஆன் இறங்கிய ஒரே ஒரு நோக்கத்துக்காக வேண்டி சிறப்புப்படுத்தி நம்மிடத்திலே கொண்டு வந்து சேர்த்திருக்கின்றான். இதுதான் இந்த முதலாவது கேள்விக்கு அல்லாஹ் தஆலா சொல்லக்கூடிய பதில். ரெண்டாவது கேள்வி என்ன தெரியுமா? ரமலானிலே குர்ஆன் இறங்கியது அல்லாஹ் தஆலா சொல்கின்றானே, ரமலானில் மட்டும்தான் குர்ஆன் இறங்கியதா? ஏனைய காலங்களில் அப்படி என்றால் குர்ஆனே இறங்கவில்லையா? ஒவ்வொரு மாதமும் அல்லாஹ் தஆலா அப்படியே விட்டு ரமலான் வரும் வரைக்கும் காத்திருந்து ரமலானில் மட்டும்தான் ஒவ்வொரு வசனமாக இறக்கி கொண்டிருந்தானா என்றால் அந்த கேள்விக்கு பதில் நம்ம எல்லோருக்கும் தெரியும். அது குர்ஆனில் இருந்து நாங்கள் தேட வேண்டிய அவசியம் கிடையாது. இல்லை, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அந்தந்த சந்தர்ப்பங்களில் என்னென்ன சட்டங்களை இறக்க வேண்டுமோ அந்தந்த மாதிரியான சந்தர்ப்பங்களை அல்லாஹ் தஆலா குர்ஆனை இறக்குவதற்காக வேண்டி பயன்படுத்தினான். அப்படி என்றால் அல்லாஹ் தஆலா இதிலே சொல்லக்கூடிய செய்தியுடைய விளக்கம் என்ன? உன்சில ஃபீஹில் குர்ஆன் என்று அல்லாஹ் தஆலா சொல்கின்றானே, இதிலே தான் நாங்கள் குர்ஆனை இறக்கினோம் என்று ரப்புல் ஆலமீன் சொல்கின்றானே, இதனுடைய விளக்கம் என்ன என்றால், இதனுடைய விளக்கம் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லுகின்றார்கள் ஒரு விளக்கம். சில அறிஞர்கள் வேறு ஒரு விளக்கத்தையும் சொல்லுகின்றார்கள். குர்ஆன் இறங்கியது என்றால் குர்ஆன் படிப்படியாக இறங்கிய சம்பவம் அல்ல, குர்ஆன் முதலாவது இறங்கிய சம்பவத்தை குறிக்கக்கூடிய வார்த்தை இது. மற்ற குர்ஆன் வசனங்கள் எல்லாம் ஒவ்வொரு கட்டத்திலே இறங்கியது, ஆனால் முதலிலே குர்ஆன் இறங்கியதே இதை பற்றி பேசுகின்ற வசனம் இது. அதிலும் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லுகின்றார்கள், அல்லாஹ் தஆலா குர்ஆனை முழுமையாக முதலாவது வானத்துக்கு மொத்தமாக இறக்கி வைத்தார். அது ஒரு இரவு. அந்த இரவிலே அல்லாஹ் தஆலா முழுமையாக குர்ஆனை இறக்கி வைத்து அங்கிருந்து தான் அல்லாஹ்வுடைய தூதருக்கு ஒவ்வொரு வசனமாக இறக்கி வைத்தான் என்கின்ற தகவலை அவர்கள் சொல்லுகின்றார்கள். இன்னும் சில விடயங்களை கொண்ட அறிஞர்கள் சொல்லுகின்றார்கள், அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹிரா குகையிலே தனிமையிலே ஒரு நாள் இருந்தார்கள். தனிமையில் இருக்கின்ற நேரத்தில், அல்லாஹ்வை தியானித்துக் கொண்டிருக்கின்ற நேரம், இந்த மக்கள் எல்லாம் செய்கின்ற அசிங்கங்களை பார்க்க முடியாமல், ஜாஹிலியா காலத்து மக்களுடைய சடங்கு சம்பிரதாயங்கள் அதில் இருக்கக்கூடிய அருவருப்பான அம்சங்களை எல்லாம் காண முடியாமல் அவர்கள் ஹிரா குகைக்கு ஒரு தூரமான ஒரு மலைக்கு ஏறி அந்த ஹிரா குகையிலே இருந்து கொண்டு அல்லாஹ்வை தியானித்துக் கொண்டிருப்பார்கள், படைத்த ரப்பை பற்றி யோசித்துக் கொண்டிருப்பார்கள். அந்த சந்தர்ப்பத்தில் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் வந்தார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் அல்லாஹ்வுடைய தூதரை பார்த்து குர்ஆனுடைய முதலாவது வசனத்தை சொல்லிவிட்டு போனார்கள். இக்ரா என்று சொன்னார்கள். இக்ரா என்று சொல்கின்ற நேரத்தில் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோ ஒரு உம்மி நபி, வாசிக்கவே தெரியாத ஒரு மனிதர், நீங்கள் வாசியுங்கள் என்று சொன்னால் என்னத்தை வாசிக்கிறது? வாசிக்க தெரிந்தவரிடத்திலே வாசிக்க சொன்னால் பரவாயில்லை, வாசிக்க தெரியாதவரிடத்திலே வாசிக்க சொன்ன உடனே அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், மானபி காரீன், நான் ஓத தெரிந்த ஆள் அல்லப்பா, ராங் நம்பர், நீங்க வந்திருக்கிறாள் ஓத தெரிந்த ஒரு ஆள் அல்ல, நான் ஓத தெரிந்தவன் அல்ல என்று சொல்கின்றார்கள். இரண்டாவது தடவை ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் இக்ரா என்று சொல்கின்றார்கள், ஓதுங்கள் என்கின்றார்கள். அவர்கள் சொல்லுகின்றார்கள், மானபி காரீன், நான் ஓத தெரிந்தவன் அல்ல என்று. மூன்றாவது தடவை அல்லாஹ்வுடைய தூதரை கட்டி அணைத்து மூச்சு திணறும் வரைக்கும் கட்டி அணைத்து விட்டு சொன்னார்கள், இக்ரா பிஸ்மி ரப்பிக்கல்லதீ ஹலக். இந்த உலகத்துக்கு மிகப்பெரிய ஒரு நேர் வழிகாட்டி, இன்றைக்கு மாற்றுமத அன்பர்கள் எல்லாம் வியந்து பார்க்கக்கூடிய ஒரு வேதம். இப்படியும் ஒரு வேதம் இருக்குமா? இதை நாங்கள் பின்பற்றினால் நன்றாக இருக்குமே. இருந்தாலும் சமூகத்துக்காக வேண்டி ஓடி போன சில மக்கள் இருக்கின்றார்கள். அவர்கள் எல்லாம் குர்ஆனை பார்த்து வியந்து குர்ஆனை பற்றி எழுதி வைத்திருக்கின்றார்கள். அண்மையிலே கூட ஒரு சகோதரர் பேசுகின்றார், குர்ஆனிலே அல்லாஹ் தஆலா பயன்படுத்துகின்ற அந்த வார்த்தை அமைப்புகள் இருக்கின்றதே, அதுக்கு சொல்வார்கள் ஸ்லாங் என்று சொல்லி, அந்த பேச்சு வழக்கு, அந்த பேசுகின்ற விதம், அந்த பேச்சு வழக்கு, அந்த வார்த்தைகளுடைய அமைப்பை இன்றைக்குள்ள நவீன கண்டுபிடிப்புகளின் மூலமாக அதனுடைய ஸ்லாங் எவ்வாறு அமைந்திருக்கின்றது என்பதை தேடி பார்க்கலாம்.
தேடி பார்த்து சொல்லலாம். இந்த அவ்வளவு வார்த்தைகளும் ஒருவர் மூலமாக சொல்லப்பட்டதா அல்லது கட்டங்கட்டமாக வேறு வேறு நபர்கள் மூலமாக சொல்லப்பட்டதா என்பதை கண்டுபிடிக்கலாம். இன்றைக்குள்ள அமைப்பின் அடிப்படையில் அவர் சொல்லுகின்றார், குர்ஆனை முழுமையாக அதற்குள்ளே ஃபீட் பண்ணி இதனுடைய அமைப்பை நாங்கள் ஆய்வு செய்து பார்க்கின்றோம். ஒவ்வொரு வசனமும் எல்லா வசனங்களும் ஒருவனிடத்திலிருந்து வந்திருக்க வேண்டிய அந்த நிலைமையை அது வெளிக்காட்டுகின்றது. ஏனென்றால் அதனுடைய ஸ்லாங் ஒரே மாதிரி இருக்கின்றது. இதை முகம்மதால் செய்ய முடியாது அவர்கள் சொல்லுகின்றார்கள். ஏன்? இப்படி ஒரே விதமாக மனிதனால் பேச முடியாது. மனிதனுடைய ஸ்லாங் கூட சில சந்தர்ப்பங்களிலே ஒவ்வொரு இடத்துக்கு ஏற்ற மாதிரி வித்தியாசப்படும். அந்த ஸ்லாங் எதுவுமே வித்தியாசப்படாமல் ஒரே இடத்திலிருந்து வந்தது என்பதற்கு ஆதாரமாக இதனுடைய வார்த்தை அமைப்புகளும் வசன நடைகளும் இருக்கின்றது என்று சொல்லிவிட்டு அவர் சொல்லுகின்றார், அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எதையெல்லாம் அல்லாஹ்வுடைய கட்டளையாக சொன்னார்களோ அவர்கள் சொன்ன அந்த வார்த்தைகளை எடுத்து அதனுடைய ஸ்லாங்கை எடுத்து பார்த்தால் கூட அதுவும் அதே இந்த குர்ஆனில் இருந்து வந்த அதே இடத்திலிருந்து வந்திருக்கின்றது என்பதை கண்டுபிடித்திருக்கின்றார்கள். அல்லாஹு தஆலா அப்படி ஒரு வேதத்தை இந்த உலகத்துக்கு கொண்டு வந்து சேர்த்திருக்கின்றார். நாங்கள் எல்லாம் இந்த உலகத்தில் நேர்வழிப்பட வேண்டும் என்பதற்கான ஒரு வேதத்தை கொண்டு வந்து சேர்த்திருக்கின்றார். இந்த வேதத்தை அல்லாஹு தஆலா ரமலானில் மொத்தமாக இறக்கவில்லை என்று நமக்கு நன்றாக தெரியும். அதனுடைய ஆரம்பத்தை தான் அல்லாஹு தஆலா ரமலானிலே இறக்கினான். இதைத்தான் அந்த வசனம் சொல்லுகின்றது என்று விளங்கப்படுத்துகின்றார்கள். அல்லாஹு தஆலா சொல்லுகின்றானே, இன்னா அன்ஸல்நாஹு ஃபீ லைலத்தில் கத்ர்னு சொல்லி, இந்த குர்ஆனை நாங்கள் லைலத்துல் கத்ரிலே இறக்கி வைத்தோம் என்று. எனவே இந்த குர்ஆனை முதலில் இறக்கி அந்த இரவு சம்பந்தமாகத்தான் இந்த வசனம் பேசுகின்றது என்று சொல்லித் தருகின்றார்கள். எனவே ரமலானில் முழுமையாக எல்லாம் குர்ஆன் இறங்கல்ல. குர்ஆன் இறங்கியது ஒரே ஒரு நாளில், அதுவும் ஒரே ஒரு இரவில். நீங்கள் யோசித்து பாருங்கள், ஒரு இரவுக்கு எவ்வளவு பெருமதி இருந்தால் ஒரு இரவை சிறப்புப்படுத்துவதற்காக வேண்டி, நல்லா விளங்கிக் கொள்ளுங்கள், ஒரு இரவை சிறப்புப்படுத்துவதற்காக வேண்டி ஒரு மாதத்துக்கே இறைவன் சிறப்பு கொடுக்கின்றான். ஒரு இரவுக்காக வேண்டி, ஒரு மாதத்துக்காக வேண்டி அல்ல. இந்த மாதத்துடைய ஏனைய நாட்களில் எந்த சம்பவமும் நடக்கவில்லை. சிறப்பாக சொல்லுகின்ற அளவில் அந்த ஒரு இரவில் தான் அந்த சம்பவம் நடந்தது. அந்த ஒரு இரவிலே நடந்த அந்த சம்பவத்தை சிறப்புப்படுத்துவதற்காக வேண்டி அல்லாஹ் தஆலா ஒரு மாதத்தை செலக்ட் பண்ணி நம்மிடத்தில் சிறப்பாக தந்திருக்கின்றான். எனவே அந்த ஒரு இரவுடைய சிறப்பு மிகவும் அதிகமாக இருக்க வேண்டுமா இல்லையா? எனவே அதையும் நாங்கள் ரமலான் இடத்திலே கேட்போம். அந்த ஒரு இரவுக்கு என்ன சிறப்பு? அந்த இரவுக்கு ஒரு சிறப்பு இருக்க வேண்டுமே. அந்த இரவுக்கு என்ன சிறப்பு என்றால், லைலத்துல் கத்ர் என்பதை நாங்கள் எல்லோரும் அறிந்து வைத்திருக்கின்றோம். அது கத்ருடைய இரவு, அது பாக்கியம் நிறைந்த இரவு. லைலத்துல் முபாரக்கான் அல்லாஹு தஆலா சொல்லுகின்றான், பரக்கத்தான ஒரு இரவு. அந்த இரவை அல்லாஹு தஆலா ரமலானிலே கொண்டு போய் வைத்திருக்கின்றான். இந்த ரமலானிலே அல்லாஹு தஆலா வைத்திருக்கக்கூடிய இந்த லைலத்துல் கத்ர் என்று சொல்லக்கூடிய இந்த ஒரு இரவுக்கு என்ன சிறப்பு என்று அல்லாஹு தஆலா குர்ஆனிலே சொல்கின்றான். 3 சிறப்புகள் அல்லாஹ் தஆலா சொல்லுவார். நன்றாக விளங்கிக் கொள்ளுங்கள் என்பாத சகோதரர்களே, நாங்கள் எதை நோக்கி போய்கொண்டிருக்கின்றோம் என்பதை விளங்குவதற்காக வேண்டி சொல்லுகின்றேன். நாங்கள் ஒன்றும் சாதாரணமான ஒரு மாதத்துக்குள்ளே நுழையவில்லை. ஏதோ போனோம், நோன்பை பிடித்தோம், இருந்தோம், முடித்தோம், பெருநாளை கொண்டாடினோம், புதிய உடுப்புகள் போட்டோம், சரி முடிச்சு, இனி அடுத்த வருஷம் பார்ப்போம் என்கின்ற அளவிலே உள்ள ஒரு மாதம் அல்ல. மிஸ் பண்ணுகின்ற ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நொடி பொழுதும் நமக்கு மிஸ் தான். அவ்வளவுக்கு பெருமதியான ஒரு மாதத்துக்குள்ளே நாங்கள் நுழைய இருக்கின்றோம். அல்லாஹ்வுடைய தூதர் அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே 3 சிறப்புகளை லைலத்துல் கத்ருக்கு சொல்லுகின்றார். ஒன்று, லைலத்துல் கத்ரி கைரும் மின் அல்ஃபி ஷஹர், 1000 மாதங்களை விட இது சிறந்தது. எத்தனை மாதம்? 1000 மாதம். வருஷ கணக்கில் பார்த்தா கிட்டத்தட்ட 83க்கு 84 வருடங்களுக்கு இடையில் உள்ள ஒரு காலம். இவ்வளவு காலம் நம்ம எல்லாம் உயிரோடு இருப்போம் போது தெரியாது. ஆனால் ஒரு இரவுக்கு அல்லாஹு தஆலா அத்தனை காலங்களுக்கு அல்லாஹ் என்ன சிறப்பை வைத்திருக்கின்றானோ அந்த சிறப்பை ரப்புல் ஆலமீன் அதை விட சிறப்பு, கைரும் மின் அல்ஃபி ஷஹர், 1000 மாதங்களை விட சிறந்த ஒரு மாதமாக அல்லாஹ் தஆலா வைத்திருக்கின்றான். 1000 மாதங்களை விட சிறந்த ஒரு மாதத்தை ரப்புல் ஆலமீன் அந்த ஒரு இரவாக அல்லாஹ் தஆலா ஆக்கியிருக்கிறான். 1000 மாதங்களை விட சிறந்தது. இரண்டாவது சிறப்பு, இந்த இரவில் தனஸ்ஸலுல் மலாயிகத்து வர்ரூஹ், அல்லாஹ் தஆலா மலக்குமார்களும் ரூஹும் இந்த பூமிக்கு இறங்குகின்றார்கள் என்று அல்லாஹ் தஆலா சொல்லக்கூடிய இந்த சிறப்பான சம்பவம் அந்த இரவிலே தான் நடைபெறுகின்றது. அது யார் ரூஹ் என்றால்? ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம். மலக்குமார்கள் என்று தனஸ்ஸலுல் மலாயிகா என்றால் அந்த மலக்குமார்களுக்குள்ளே ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வருவார்களா இல்லையா?
மலாயிக்காவுடைய அந்த வகைக்குள்ளே தான் அல்லாஹ் தஆலா ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்தையும் படைத்திருக்கின்றார். எனவே மலக்குமார்கள் இறங்குவார்கள் என்று சொன்னால் யார் எவர் இறங்கின ஏதோ எல்லாரும் இறங்கி விட்டார்கள் என்று விட்டு விடலாம். ஒரு ரூஹ் என்று அல்லாஹு தஆலா ரூஹ்ங்கிற பேரை ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்துக்கு பல இடத்தில் அல்லாஹ் பயன்படுத்தி இருக்கின்றார். எனவே ரூஹ் என்று குறிப்பிட்டு அல்லாஹு தஆலா ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாமும் இறங்குகின்றார் என்கின்ற செய்தி அல்லாஹு தஆலா குர்ஆனிலே சொல்லி தருகின்றார். அன்றைய தினம் மலக்குமார்களுக்குரிய தலைவராக இருக்கக்கூடிய ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் இறங்குகின்ற தினம் சாதாரண தினம் அல்ல. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் எல்லாம் சும்மா இறங்க மாட்டாங்க, மற்ற மலக்குமார்கள் அடிக்கடி இறங்குவாங்க. இப்போ நம்ம அசர் நேரத்தில் உட்கார்ந்து இருக்கிறோம். இப்போ ஷிஃப்ட் மாறின மலக்குமார்கள் இருக்கிறார்கள், இப்பொழுது வானத்திலிருந்து இறங்கின மலக்குமார்கள் இருக்கிறார்கள், இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னால் வானத்துக்கு ஏறின மலக்குமார்களும் இருக்கிறார்கள். அவர்கள் வந்து அவர்கள் ஃபஜ்ரிலே அவர்கள் இப்பொழுது போய்விட்டார்கள். இப்பொழுது இவர்கள் வந்திருக்கின்றார்கள் அசரிலே, இவர்கள் போவார்கள் ஃபஜ்ருடைய நேரத்தில். ஷிஃப்ட் மாறுகின்ற நேரம் சுபவும் ஃபஜ்ருடைய, அதாவது ஃபஜ்ரும் அசருடைய நேரம். எனவே அவர்கள் வருவது போவது ஏனைய மலக்குமார்கள் வாரது போறது எல்லாம் அடிக்கடி இந்த பூமியில் நடக்கக்கூடிய நிகழ்வு தான். ஆனால் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அப்படி வரமாட்டார். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வர வேண்டும் என்றால் இந்த பூமியிலே ஒரு நபி இருக்க வேண்டும். நபி இல்லை என்று சொல்லி சொன்னால் அவருக்கு வேலை கிடையாது, அவர் வரவும் மாட்டார். ஆனால் சிறப்புக்குரிய ஒரு மலக்கு. ஏன் சிறப்புக்குரிய ஒரு மலக்கு என்று சொல்கின்றேன் என்றால், ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் இறங்குகின்ற நேரத்தில் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காற்றை விட வேகமாக ரமலானிலே தர்மம் செய்தார்கள் என்று சொல்லுகின்ற அளவுக்கு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் ஸ்பெஷல். ஏன்னா ஆயிஷா நாயகி அதை பார்த்து கொண்டிருந்து ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் வந்திருக்கின்றார்கள் என்பது போன்ற அடையாளம் தெரிகின்ற நேரத்தில் அல்லாஹ்வுடைய தூதர் எவ்வளவு வேகமாக தர்மம் செய்கின்றார்கள் என்பதையும் பார்த்துவிட்டு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்தையும் கனெக்ட் பண்ணி தான் சொல்லுகின்றார்கள். சும்மா சொல்லிக்கலாம், ஆயிஷா நாயகி சொல்லிக்கலாம், ரமலானுடைய மாதம் வந்தால் காற்றை விட வேகமாக அல்லாஹ்வுடைய தர்மம் செய்வார்கள் என்று. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் இறங்குகின்ற நேரத்தில் காற்றை விட வேகமாக தர்மம் பண்ணுவார்கள் என்றால் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் இறங்குவது அல்லாஹ்வுடைய தூதருடைய காலத்திலேயே ஸ்பெஷல், சாதாரணமான ஒரு விடயம் அல்ல. அடிக்கடி இறங்குபவருக்கு அப்படி ஸ்பெஷல் என்றால் வருஷத்துக்கு ஒரு தடவை இறங்குகின்ற நேரத்தில் அந்த நபியுடைய உம்மத்து எவ்வளவு ஸ்பெஷலாக அந்த நாளை பார்க்க வேண்டும். மிக முக்கியமான ஒரு நாள். வந்து இறங்கி அவரோ பேரும் என்ன செய்வார்கள், அதான் மூணாவது சிறப்பு. அவர்கள் இறங்கி தனஸ்ஸலுல் மலாயிகத்து வர்ரூஹு ஃபீஹா, அவர்கள் இந்த பூமிக்கு இறங்கி மின் குல்லி அம்ர், அவர்களுடைய கட்டளை எவ்வாறு இருக்கும் என்றால் சலாம், இந்த பூமியிலே சாந்தி நிலவக்கூடிய ஒரு இரவு அந்த இரவு. அதனால் அந்த இரவுக்கு சிறப்பு இருக்கின்றது. இந்த சிறப்பை வைத்துக் கொண்டிருக்கக்கூடிய இந்த இரவு இருக்கின்றதே, ஹத்தா மத்லஇல் ஃபஜ்ர், ஃபஜ்ர் வரைக்கும் அந்த சிறப்பை அல்லாஹ் தஆலா வைத்திருக்கின்றார். இந்த இரவு ரமலானுக்குள்ளே இருப்பதனால்தான் இந்த ரமலானுடைய மாதத்தை அல்லாஹ் தஆலா சிறப்புப்படுத்துகின்றார். மொத்த மாதமும் சிறப்பு, ஒரு மாதத்தை அல்லாஹ் தஆலா சிறப்புப்படுத்துகின்றார். சரி, இப்போ அடுத்த கேள்வி, ரமலானுடைய மாதம் அல்லாஹ்வுடைய தூதருடைய வாழ்க்கையில் எப்பொழுதிலிருந்து சிறப்பு? ஏன்னா குர்ஆன் இறங்கின யாருக்கு? அல்லாஹ்வுடைய தூதருக்கு. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு குர்ஆன் இறங்கினது லைலத்துல் கத்ருடைய இரவிலே. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த குர்ஆனை ரிசீவ் பண்ணினவர்கள் ஒவ்வொரு வருடமும் ரமலானை அடைந்தார்களா இல்லையா? ஒவ்வொரு வருடமும் ரமலானை அடைகின்ற நேரத்தில் அல்லாஹ் தஆலா அந்த ஒவ்வொரு வருட ரமலானிலும் இந்த சிறப்பை வைத்திருந்தானா என்று கேட்டால், மக்காவிலே 13 வருட காலங்கள் இருந்தார்கள் அல்லாஹ்வுடைய தூதர். ரமலானுக்கு எந்த சிறப்பும் இருக்கவில்லை. குர்ஆன் இறங்கினது ரசூலுல்லாஹ்களுக்கு தான். ரசூலுல்லாஹ்களுக்கு நல்லா தெரியும் ரமலானில் தான் அந்த குர்ஆன் இறங்கினது என்று. அவ்வளவு தெரிந்திருந்தும் அல்லாஹ்வுடைய தூதருக்கு அல்லாஹ் தஆலா அதை சிறப்புப்படுத்தவே இல்லை. ரமலானுடைய மாதம் வந்தது போனது சாதாரணமாக ஏனைய முஹர்ரம் வந்தது போன்று கூட அல்ல. முஹர்ரம் வந்தால் கூட கொஞ்சம் ஸ்பெஷலாக இருக்கும், ரமலான் வந்தால் அது கண்டுகொள்ளப்படவே இல்லை. வந்தது போனது அவ்வளவுதான். 13 வருட காலம் மதீனாவுக்கு வந்து கிட்டத்தட்ட 1.5 வருட காலத்துக்கும் எந்த விதமான சிறப்பும் கிடையாது. ஹிஜ்ரத்து செய்து 2வது வருடம் வந்த ரமலான், எந்த ரமலானில் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பத்ரு போர்க்களத்தை சந்தித்தார்களோ, எந்த வருடத்துடைய ரமலானில், அந்த ரமலானுக்கு முன்னால் தான் அல்லாஹு தஆலா இந்த ரமலானுடைய மாதத்தை சிறப்புப்படுத்துகின்றார். இந்த முழு மாதத்தையும் அல்லாஹு தஆலா சிறப்புப்படுத்தி இந்த மாதத்தை நம்மிடத்தில் கொண்டு வந்த ஒரு சிறப்பான ஒரு மாதமாக தந்தது ஹிஜ்ரி 2ஆம் ஆண்டு. அல்லாஹ்வுடைய தூதருடைய வாழ்க்கையிலேயே 14 வருட காலங்களுக்கு ரமலானுக்கு எந்த ஸ்பெஷலும் கிடையாது. ஆனால் நம்ம எல்லாம் பிறந்தத்தில் இருந்தே ரமலான் ஸ்பெஷல் தான் இல்லையா? நமக்கு பிறப்பில் இருந்தே ரமலான் ஸ்பெஷல் தான். அல்லாஹ்வுடைய தூதருடைய வாழ்க்கையில் கிட்டத்தட்ட 14 வருட காலங்களுக்கு ரமலானுக்கு எந்த ஸ்பெஷலும் கிடையாது. அல்லாஹ்வுடைய தூதர்
ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ரமலானுடைய மாதத்தை ஒரு விடயத்தை கொண்டு அல்லாஹ் ஸ்பெஷல் பண்ணினான். அது என்ன என்று சொல்வதற்கு முன்னால், ஏன் அது ஸ்பெஷல் வந்தது என்பதற்காக வேண்டி அது என்ன என்று சொல்வதற்கு முன்னால் இன்னொரு விடயத்தையும் சொல்லிவிட்டு போகின்றேன். இந்த லைலத்துல் கத்ர் என்று சொல்லக்கூடிய இரவு இருக்கின்ற ஸ்பெஷலான இரவு, 3 ஸ்பெஷல்களை சொன்னேன், ஞாபகம் இருக்குமென்னு நினைக்கிறேன். ஒன்று 1000 மாதங்களை விட சிறந்தது, இரண்டாவது ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அந்த இரவு வருவார், மூன்றாவது அந்த இரவு முழுக்க சாந்தி சமாதானம் என்பது இருந்து கொண்டே இருக்கும். இந்த 3 சிறப்பும் இருக்கின்றது. இந்த லைலத்துல் கத்ர் ரமலானுக்குள்ளே தான் இருக்கின்றது. இந்த ரமலானுக்குள்ளே இருக்கக்கூடிய இந்த லைலத்துல் கத்ர் ஹிஜ்ரி 1ஆம் ஆண்டு ரமலானில் இருந்ததா இல்லையா? இருந்திருக்கும். ஹிஜ்ரிக்கு முன்னால் அல்லாஹ்வுடைய தூதர் ஹிஜ்ரத்து செய்வதற்கு 13 ஆண்டு காலங்கள் முன்னால், அதாவது ஹிஜ்ரத்துக்கு முன்னால் 13 ஆண்டு காலங்கள் மக்காவில் இருந்தார்களே, ரமலான் வந்ததா இல்லையா? ரமலானில் இந்த லைலத்துல் கத்ர் இருந்ததா இல்லையா? இந்த கேள்விக்கு என்ன பதில்? இது நாங்கள் ரமலான்கிட்ட கேட்க வேண்டிய கேள்விதான். இருந்ததா இல்லையா? அல்லாஹ்வுடைய தூதரத்தில் ரமலான் வந்தது, லைலத்துல் கத்ரும் வந்தது, வந்தது போனது. எனவே இந்த இரவு அல்லாஹ்வுடைய தூதருக்கு அதற்கு முன்னாலும் இருந்ததா இல்லையா? அல்லது ஹிஜ்ரி 2ஆம் ஆண்டில் இருந்துதான் லைலத்துல் கத்ர் என்பதை அல்லாஹ் ஆரம்பித்தான்? அப்படி சொல்லவும் முடியாது. ஏன் அல்லாஹ் தஆலா சொல்லுகிறான், குர்ஆன் இறங்கிய இரவு தான் லைலத்துல் கத்ர் என்று. எனவே குர்ஆன் என்றைய தினம் இறங்கியதோ அந்த இரவு லைலத்துல் கத்ர். எனவே அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முதல்ல குர்ஆனை ரிசீவ் பண்ணின அந்த இரவுக்கு தான் லைலத்துல் கத்ர் என்ற பெயர். எனவே அல்லாஹ்வுடைய தூதருடைய வாழ்க்கையிலும் 14 வருட காலங்கள் லைலத்துல் கத்ரும் வந்திருக்கின்றது. ஆனால் அல்லாஹ்வுடைய தூதர் மக்காவிலே லைலத்துல் கத்ரை அடைந்து கொள்வதற்காக வேண்டி கூடாரம் அடித்து மஸ்ஜிதிலே தங்கி அல்லாஹ்விடத்தில் அதை எதிர்பார்த்து காத்திருந்தார்கள் என்கின்ற எந்த செய்தியையும் காண முடியாது. மஸ்ஜிது நபவியிலே தான் அல்லாஹ்வுடைய தூதர் இர்திகாஃபே இருந்தார்கள். எனவே அந்த செய்தியும் நமக்கு கிடைக்கவில்லை. அப்படி என்றால் இந்த லைலத்துல் கத்ர் எப்பொழுது ஆரம்பித்தது தெரியாது. ஆனாலும் ஒரு விடயத்தை உங்களிடத்தில் ஞாபகப்படுத்துகின்றேன். அல்லாஹ் தஆலா சொல்கின்றான், இன்னா அன்ஸல்நாஹு ஃபீ லைலத்துல் கத்ர். லைலத்துல் கத்ர் இரவிலே இந்த குர்ஆனை நாங்கள் இறக்கினோம் என்று. நான் இதிலேயும் ஒரு கேள்வி உங்களிடத்தில் கேட்கின்றேன். லைலத்துல் கத்ர் இரவிலே அல்லாஹ் குர்ஆனை இறக்கினானா? லைலத்துல் கத்ர் என்று சொல்லக்கூடிய அந்த இரவிலே அல்லாஹ் குர்ஆனை இறக்கினானா? அல்லது குர்ஆனை இறக்கியதனால் அந்த இரவுக்கு பேர் லைலத்துல் கத்ரா? இந்த கேள்விக்கும் பதில் தெரியணுமா இல்லை நமக்கு? குர்ஆனை இறக்கினான், அதுக்கு பின்னால் அந்த இரவுக்கு பேர் கத்ருடைய இரவு, லைலத்துல் கத்ர் என்பது உண்மையா? அல்லது லைலத்துல் கத்ர் என்கின்ற இரவு தான் ஒரிஜினல், அந்த இரவை அல்லாஹ் செலக்ட் பண்ணி அந்த இரவிலே குர்ஆனை அல்லாஹ்வுடைய தூதருக்கு இறக்கி வைத்தானா என்றால், குர்ஆனில் அல்லாஹ் தஆலா சொல்லக்கூடிய மொழிநடையின் அடிப்படையிலே நிறைய அறிஞர்கள் வழங்கப்படுத்துகின்ற நேரத்தில் சொல்லுகின்றார்கள், இன்னா அன்ஸல்நாஹு ஃபீ லைலத்துல் கத்ர், ஃபீ லைலத்துல் கத்ர், லைலத்துல் கத்ரிலே தான் நாங்கள் இறக்கி வைத்தோம் என்று அல்லாஹ் தஆலா சொல்லுகின்றான். எனவே லைலத்துல் கத்ர் தான் ஃபர்ஸ்ட், குர்ஆன் இறங்கினது தான் நெக்ஸ்ட், அதுக்கு பிறகு தான் குர்ஆன் இறங்கியது. எனவே லைலத்துல் கத்ர் என்பது அல்லாஹ்வுடைய தூதருக்கு குர்ஆன் இறங்குகின்ற அந்த வருடத்திலிருந்து ஆரம்பித்ததா அல்லது அதுக்கு முன்னாலும் இருந்ததா? அல்லாஹ்வுடைய தூதர் பிறப்பதற்கு முன்னால் இருந்ததா? ஈசா நபியுடைய காலத்திலும் ரமலான் இருந்திருக்குமா? இல்லை, ரமலான் என்ற பெயரில் இருந்து இல்லாட்டியும் இந்த 9ஆம் நம்பரில் ஒரு மாதம் வந்து போய்தான் இருக்கும், அந்த மாதத்தில் இருந்ததா? இப்ராஹிம் நபியுடைய காலத்தில் அது இருந்திருக்குமா? அல்லாஹு அலம். பதில் அவ்வளவுதான், தெரிய. ஆனால் இருந்திருந்தால் நம்முடைய உம்மத்துடைய சிறப்பு என்ன தெரியுமா? நூஹ் நபியுடைய சமூகத்துக்கு மறைத்து, இப்ராஹிம் நபியுடைய சமூகத்துக்கு மறைத்து, இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாத்துக்கு பின்னாலே வந்த யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம், யூசுப் நபி, மூசா நபி, ஈசா நபி என்று பனு இஸ்ரவேலர்களுடைய அந்த சங்கிலிக்கே மறைத்து, அதே நேரத்தில் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்துடைய சமூகத்துக்கும் மறைத்து, அல்லாஹ்வுடைய தூதருக்கும் கிட்டத்தட்ட 54 வருடங்களுக்கு மறைத்து, இந்த உம்மத்துக்கே கிடைக்க வேண்டும் என்கின்ற ஒரே நோக்கத்தில் நமக்கு கொண்டு வந்து சேர்க்கப்பட்ட ஒரு மகத்தான இரவாக இந்த லைலத்துல் கத்ர் இரவு இருக்கலாம். அல்லாஹுதான் அறிந்தவன். அந்த கேள்விக்கு இன்னும் பதில் தெரியாது. இதுதான் உண்மையாக இருந்தால், லைலத்துல் கத்ர் என்கின்ற இரவு தான் ஆரம்பம், அதில் இறங்கியதுதான் குர்ஆன் என்பது உண்மையாக இருந்தால், ஃபீ லைலத்துல் கத்ர் என்பதற்கு அதுதான் அர்த்தமாக இருந்தால், எப்பொழுது இந்த லைலத்துல் கத்ரை அல்லாஹ் ஆரம்பித்தான் என்று யாருக்கும் தெரியாது. அதற்கு முன்னுள்ள காலத்திலிருந்து அது ஆரம்பிக்கப்பட்டிருந்தால் அது அந்த லைலத்துல் கத்ருடைய அந்த சிறப்பு எந்த சமூகத்துக்கும் கிடையாது, இருந்தது கிடையாது. ஆனால் நமக்கு மட்டும் அல்லாஹ் தஆலா வைத்திருக்கின்றான் என்றால், இந்த உம்மத்தின் மீது கொண்ட இரக்கம், இந்த உம்மத்துக்கு அல்லாஹ் தஆலா காட்ட நினைத்த வழிகாட்டல்,
இந்த உம்மத்துக்கு அல்லாஹ் செய்ய நினைத்த பரக்கத், அதன் மூலமாக நாங்கள் அருள் புரியப்பட்டிருக்கின்றோம் என்பதையும் நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் இந்த செய்தியிலிருந்து. அன்பிக்கினிய சகோதரர்களே, ரமலானுடைய மாதம் வந்தது. ரமலானுடைய மாதத்துக்கு குர்ஆனால் தான் சிறப்பு. அந்த கேள்விக்கு பதில் ஓகே. இந்த ரமலானுடைய மாதத்தை எதை கொண்டு நாங்கள் சிறப்பு படுத்த வேண்டும்? அது அடுத்த கேள்வி. எதனால் சிறப்பு என்பது குர்ஆனால் சிறப்பு. எதை கொண்டு நாங்கள் சிறப்பு படுத்த வேண்டும், எதை கொண்டு சிறப்பு படுத்த வேண்டும் என்று அல்லாஹ் நமக்கு கட்டளையிட்டு இருக்கின்றான். இந்த கேள்விக்கு அடுத்து நாங்கள் பதில் தேட வேண்டும் ரமலானில் இருந்து. அல்லாஹ் தஆலா இதற்கும் பதில் சொல்லுகின்றான். 2வது அத்தியாயத்தின் அதே 185வது வசனத்தில் அல்லாஹ் தஆலா சொல்கின்றான், ஷஹ்ரு ரமலான் அல்லதி உன்சில ஃபீஹில் குர்ஆன். ரமலானுடைய மாதம் இது குர்ஆன் இறக்கப்பட்ட மாதம். ஹுதல் லின்னாஸ், இது மனிதர்களுக்கு நேர்வழி காட்டியாக இருக்கின்றது. வபையினாத்தின் மினல் ஹுதா வல் ஃபுர்கான், இது சத்தியத்தையும் அசத்தியத்தையும் பிரித்தறிவிக்கக்கூடிய ஒரு வேதமாகவும் இதை தெளிவாக சொல்லக்கூடிய ஒரு வேதமாகவும் இந்த வேதம் இருக்கின்றது என்று அல்லாஹ் தஆலா சொல்லிவிட்டு சொல்கின்றான். ஃபமன் ஷஹித மின்கும் ஷஹ்ர, எனவே இந்த மாதத்தை யாரெல்லாம் அடைந்து கொள்கின்றீர்களோ ஃபல்யஸும், நீங்கள் நோன்பு நோற்றுக்கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் தஆலா சொல்லுகின்றான். இந்த மாதத்தை எதை கொண்டு அல்லாஹு தஆலா சிறப்புப்படுத்தி இருக்கின்றான் என்றால், முழு மாதத்தையும் நோன்பை கொண்டு அல்லாஹு தஆலா சிறப்புப்படுத்தி இருக்கின்றான். ஒவ்வொரு நாளும் நோன்பு பிடிக்க வேண்டும், கடமையான நோன்பாக அல்லாஹு தஆலா ஆக்கி இருக்கின்றான். ரமலானுடைய மாதத்திலே பிடிக்கின்ற நோன்பு உபரியான நோன்பு அல்ல. அர்கானுல் இஸ்லாம் என்று சொல்லி நாங்கள் 5 விடயங்களை படிக்கின்றோம். இஸ்லாத்தின் கடமைகள் 5 என்று. அதிலே கலீமா என்று லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் உறுதியாக இருத்தல் அல்லாஹ்வுடைய சொல்லி தந்தார்கள். தொழுகையை நிலைநாட்டுவதை சொன்னார்கள், ரமலான் மாதத்திலே நோன்பு பிடிப்பதை சொன்னார்கள், ஜக்காத்து கொடுப்பதை சொன்னார்கள், ஹஜ் செல்வதை சொன்னார்கள். இந்த 5 அம்சங்கள் நமக்கு கடமையாக்கப்பட்ட அம்சங்கள். இதிலே ரமலான் என்று சொல்லக்கூடிய அந்த கடமை, ரமலானுடைய மாதத்திலே பிடிக்கின்ற நோன்பை அல்லாஹ்வுடைய தூதர் நமக்கு கடமையாக்கினார்கள். அல்லாஹ்வும் சொல்கிறான், ஃபமன் ஷஹித மின்கும் ஷஹ்ர, எனவே இந்த மாதத்தை யாரெல்லாம் அடைந்து கொள்கின்றீர்களோ ஃபல்யஸுமு, நீங்கள் எல்லோரும் நோன்பு நோற்றுக் கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் தஆலா நமக்கு ஒரு கட்டளையை விடுகின்றான். எனவே ரமலானுடைய மாதத்தை எதை கொண்டு அல்லாஹ் சிறப்புப்படுத்தி இருக்கின்றான் என்றால், நோன்பை கொண்டு சிறப்புப்படுத்தி இருக்கின்றான். இந்த நோன்பை கொண்டு எப்படி சிறப்புப்படுத்தினான்? அடுத்த கேள்வி, எப்படி சிறப்புப்படுத்தினான்? இந்த வசனத்தை கொஞ்சம் கவனமாக விளங்கிக் கொள்ளுங்கள். அல்லாஹ் தஆலா சொல்கிறான், ஷஹ்ரு ரமலான், ரமலானுடைய மாதம், அல்லதி உன்சில ஃபீஹில் குர்ஆன், இது குர்ஆன் இறக்கப்பட்ட மாதம். அதுக்கு பின்னால் குர்ஆனை பற்றி கொஞ்சம் சொல்லுகின்றான். ஹுதல் லின்னாஸ் வபையினாத்தின் மினல் ஹுதா வல் ஃபுர்கான், குர்ஆனை பற்றி கொஞ்சம் சொல்லுகின்றான். சொல்லிவிட்டு அல்லாஹ் சொல்லக்கூடிய வார்த்தை அமைப்பை கொஞ்சம் கவனமாக கேளுங்கள். நமக்கு அரபு தெரியாது, ஆனால் நமக்கு அரபு தெரியாது என்றாலும் ஒரு சில மொழி நடைகள் நம்ம எல்லோருக்கும் தெரியுமா இல்லையா? அந்த மொழி நடைகளை வைத்துக்கொண்டு ஒரு விடயத்தை விளங்குவதற்கு முயற்சி எடுப்போம். அல்லாஹ் தஆலா சொல்கின்றான், மன் ஷஹித மின்கும் ஷஹ்ர, யார் இந்த மாதத்தை அடைந்து கொள்கின்றார்களோ ஃபல்யஸும்ஹு, நீங்கள் நோன்பு நோற்றுக் கொள்ளுங்கள் என்று சொல்லாமல் அல்லாஹ் எப்படி சொல்கின்றான் என்றால், அந்த மண்ணுக்கு முன்னால் ஒரு ஃபேவை போடுகின்றான். குர்ஆனை எடுத்து பாருங்கள் வீட்டுக்கு போய், 7 மண்டல் அந்த ஃபாக்கு கீழால் ஒரு அண்டர்லைன் பண்ணி வைத்துக் கொள்ளுங்கள், ஞாபகம் வைத்துக் கொள்வதற்காக வேண்டி. அல்லாஹு தஆலா ஃபமன் ஷஹித மின்கும் ஷஹ்ர ஃபல்யஸும்ஹு என்று அல்லாஹ் தஆலா சொல்கிறான். அப்படின்னா என்ன அர்த்தம் என்றால், ஃபக் அர்த்தம் என்னென்றால் எனவே என்று அர்த்தம். ஆகவே, எனவே நீங்கள் அந்த மாதத்தை அடைந்தால் நோன்பு பிடித்துக் கொள்ளுங்கள் என்று அல்லாஹு தஆலா சொல்லுகின்றார். சகோதரர்களே, இந்த எனவே என்று சொல்லக்கூடிய வார்த்தை இருக்கின்றதே, இது சாதாரணமாக நம்முடைய மொழி நடையில் எல்லா இடத்துலையும் நம்ம பயன்படுத்த மாட்டோம். எனவே என்பதை பயன்படுத்தினால் முன்னால் உள்ளதுக்கும் பின்னால் உள்ளதுக்கும் கட்டாயம் தொடர்பு இருக்கணும். தொடர்பில்லை என்று சொன்னால் நாங்கள் ஒரு நாளும் என்ன செய்ய மாட்டோம், இந்த எனவே என்கின்ற வார்த்தையை பயன்படுத்த மாட்டோம். உதாரணத்துக்கு நான் சொல்கிறேனே, ஊடு அழுக்காக இருக்குது, பள்ளிவாசல் அசுத்தமாக இருக்குது, எனவே அதை கூட்டுங்கள். எனவே என்கின்ற வார்த்தையை யூஸ் பண்ணால் பின்னாலே முன்னாலே உள்ளதுக்கு சம்பந்தமான ஒரு வார்த்தை வரணும். எனவே அதை கூட்டுங்கள். முன்னாலே சொன்னது தகவலாகும், பின்னாலே சொல்லப்பட்டது கட்டளையாகும். இப்படித்தான் இருக்க வேண்டும். இந்த வசன நடையத்தை அல்லாஹ் தஆலா பயன்படுத்துகின்றான். ஆனால் முன்னாலே உள்ளதுக்கு சம்பந்தம் இல்லாமல் பின்னாலே உள்ளது சொல்லக்கூடாது. சொன்னால் அந்த வார்த்தை அமைப்பு பிழையாகும். உதாரணத்துக்கு நான் இப்படி சொன்னால், என்னுடைய வீட்டுக்கு போகின்றேன், என் மனைவி இடத்தில் சொல்லுகின்றேன், எனக்கு கடும் பசியாக இருக்கின்றது, எனவே நீங்கள் ஊடு கூட்டுங்கள் என்று சொன்னால் எப்படி இருக்கும்? அதே என்ன எனவே ஊடு கூட்டுங்கள் என்று சொல்கிறீங்க? நீங்கள் ஊடு கூட்டுங்க என்று சொன்னால் பரவாயில்லை, எனக்கு பசியாக இருக்குது நீங்கள் ஊடு கூட்டுங்க என்று சொன்னால் அது ரெண்டு விஷயம். எனவே என்கின்ற வார்த்தையை பயன்படுத்தினால், எனவே எனக்கு சாப்பாடு எடுத்து வைங்க என்றால் அந்த வசனம் சம்பூர்ணமாகும். எனவே ஊடு கூட்டுங்க என்று வேறொரு விஷயத்தை சொன்னால் சம்பூர்ணமாகாது. அதுபோன்று இந்த குர்ஆனுடைய வசனத்தில் அல்லாஹ் குர்ஆனை பற்றியே பேசிக்கொண்டு வருகின்றான். குர்ஆன் இறங்கிய மாதத்தை பற்றியே பேசிக்கொண்டு வருகின்றான்.
வந்த ரப்புல் ஆலமீன் எனவே நீங்கள் இந்த மாதத்தை அடைந்தால் நோன்பு பிடியுங்கள் என்று சொல்லுகின்றான் என்றால் கட்டாயம் அந்த நோன்புக்கும் இந்த குர்ஆனுக்கும் இடையில ஏதோ ஒரு தொடர்பு இருக்கின்றது. நல்லா விளங்கிக் கொள்ளுங்கள் சகோதரர்களே. சில வேளைகளில் இது நம்முடைய வாழ்க்கையில் இந்த ரமலானிலே மாற்றத்தை ஏற்படுத்தலாம் என்பதற்காக வேண்டி சொல்லுகின்ற இந்த கேள்விக்கு பதில், அல்லாஹு தஆலா முன்னாலே சொன்ன குர்ஆன், பின்னாலே சொன்ன நோன்பு, இந்த ரெண்டுக்கும் இடையில ஏதோ ஒரு தொடர்பு இருக்க வேண்டும். தொடர்பு இல்லை என்றால் அந்த வசனமே பிழையாகிவிடும். ஃபங்கிற வார்த்தைக்கு அர்த்தம் இல்லாமல் போய்விடும். ஃபங்கிற வார்த்தை அல்லாஹ் பயன்படுத்துகின்றான், கட்டாயம் அந்த இடத்தில் எனவே என்கின்றதுக்கு ரெண்டுக்கும் இடையில ஒரு தொடர்பை அல்லாஹ் தஆலா வைத்திருக்க வேண்டும். அப்ப அடுத்தது நாங்கள் கேட்க வேண்டிய கேள்வி, நோன்புக்கும் குர்ஆனுக்கும் இடையிலே இருக்கின்ற தொடர்பு என்ன? இந்த கேள்விக்கு நமக்கு தெரிஞ்ச பதில் என்னன்னு சொல்லுங்க பாப்போம். சரிதானே? நாங்கள்லாம் ரமலானில் நோன்பு வந்தால் தான் குர்ஆனை தூசி தட்டியே எடுக்கிறது. இப்போ ஷாபானுடைய மாதம் கடைசி, இன்னொரு நாள் போகட்டுமே. இந்த திங்கக்கிழமை தானே, நாளை செவ்வாய்க்கிழமையும் போயிடட்டுமே. புதன்கிழமைக்கு பெரிய அல்லோலத்தை வீட்டில் பார்க்கலாம். மனைவியுடைய பெரிய லிஸ்ட் எல்லா கணவன்மாருக்கும் கிடைக்கும். இந்த சாமான் இந்த சாமான் இந்த சாமான், சகருக்கு தேவையானது, அதாவது இஃப்தாருக்கு தேவையான சாமான் லிஸ்ட், அப்படியே ஒரு பட்டியல் கிடைக்கும். அந்த பட்டியலில் போன வருஷம் வாங்கின குர்ஆன் தொலைஞ்சு போயிட்டுன்னு சொன்னால் இந்த வருஷம் மகனுக்கு ஒரு குர்ஆன், மகளுக்கு ஒரு குர்ஆன், எனக்கு ஒரு குர்ஆன், அந்த குர்ஆனும் எழுதப்பட்டீங்க. இவர் குர்ஆனும் தேடி அலைவர். இந்த நேரத்தில் நிறைய பேர் குர்ஆன் தேடி அலைகிறார்கள். எங்களுடைய ஒரு மதரசாவுக்கு குர்ஆன் வாங்குறதுக்கு தேடி ஒரு இடத்துல ஆர்டர் பண்ணி வச்சுட்டு வந்திருந்தேன். அந்த ஆர்டர் பண்ணதை ரிசர்வ் பண்ணி அதை வச்சிருங்க, 21 குர்ஆன் தான் கிடைச்சி, அடுத்து வச்சிருங்கன்னு சொன்னேன். அதில் 2 குர்ஆனை காணல. என்னென்னு பார்த்தால் லிஸ்ட்டோட வருது கணவன்மார், வருகின்ற லிஸ்டிலே குர்ஆனும் இருக்குது. குர்ஆன் ஒன்றுண்டாக இப்போ வீடுகளில் வாங்க தொடங்கி இருக்கிறார்கள். ஏன்னா போன வருஷம் வாங்கின குர்ஆனை காணல. ஒரு வருஷமாக குர்ஆனோட சம்பந்தமே இல்லை. நல்ல வேளை நம்மளோட பிள்ளையெல்லாம் கொஞ்சம் குர்ஆன் மதரசா போகுது, அதனால் அதனுடைய பேக்கில் கொஞ்சம் குர்ஆன் இருக்குது. இல்லையென்றால் வீடுகளில் குர்ஆனுடைய சத்தத்தை இன்றைக்கெல்லாம் கேட்க கிடைப்பதே கிடையாது. முன்னொரு காலம் இருந்தது, மகரிபுடைய நேரம் வந்து விட்டதுன்னு சொன்னால் ஒரு பாதையாலை நடந்து போனால் அங்கால இங்கால என்று சொல்லி எல்லா பக்கத்தில் இருந்து குர்ஆன் ஓதுகின்ற முழக்கம் கேட்கும். ஆனால் இன்றைக்கு அந்த சத்தம் எல்லாம் கேட்பது கிடையாது சகோதரர்களே. இன்றைக்கு ஃபோன்களிலும், மொபைல் ஃபோன்களில், ஃபேஸ்புக்கிலையும், இன்ஸ்டாகிராம்லேயும், வேறு யூடியூப்புகள்லையும் வேறு என்னத்தையெல்லாம் போட்டுக்கொண்டு அதனுடைய சத்தம் தான் இன்றைக்கு மகரிபுடைய நேரத்துக்கு பின்னால் வந்து கொண்டிருக்கின்றது. அப்படியான ஒரு காலத்தில் இன்றைக்கு வாழ்கின்றோம். அல்லாஹ் தஆலா என்னையும் உங்களையும் உங்களுடைய குடும்பத்தையும் அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். இவ்வாறு இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் இன்றைக்கு குர்ஆன் எல்லாம் வாங்குறது அப்படிதான் நடக்குது இல்லையா? இப்பெல்லாம் பெரிய தேடுதல் வேட்டை நடக்கும் வீடுகளில். எங்க அந்த குர்ஆன்? நான் போன வருஷம் ஓதின குர்ஆன் எங்க? நேற்று ஓதின குர்ஆன் அல்ல, நான் நேற்று ஓதின குர்ஆன் எங்க? நான் 2 நாளைக்கு முன்னால் ஓதிட்டு வச்ச இவ்வளத்தானே வச்சேன் குர்ஆன் எங்க என்பதை தேடுவதை விட நான் போன வருஷம் ஓதின குர்ஆன் எங்க? என்ன அந்த போன வருஷம் ஓதின குர்ஆனை தேடி திரிந்து சில வேளைகளை கண்டுபிடித்தாலும் தூசி தட்டி இப்போ ரெடியாக வச்சிருக்குது ரமலானில் ஓதுறதுக்கு. அப்படி தூசி தட்டி எடுத்து இன்னும் 2 நாள் ரமலானுக்கு இருக்குது. இந்தியிலிருந்தே ஆரம்பிப்பேன், ரமலான் வரட்டும், அதில் இருந்து நாங்கள் ஆரம்பித்து கொண்டு போவோம்னு வெயிட் பண்ணக்கூடியவர்களும் இருக்கின்றோம். இப்படியான ஒரு நடைமுறை நம்மிடத்தில் இருப்பதனால் பொதுவாகவே நோன்பை பிடித்துக்கொண்டு நிறைய நாங்கள் குர்ஆன் ஓதுவோம் இல்லையா? அப்போ நம்மளோட மனசு என்ன சொல்லுது பாருங்க, குர்ஆனுக்கும் நோன்புக்கும் இடையில ஒரு தொடர்பு இருக்குது. அதனால தான் அல்லாஹ் தஆலா ரமலானுடைய மாதத்தில், குர்ஆன் இறக்கப்பட்ட மாதத்தில் நோன்பு பிடிக்குமாறு நமக்கு சொன்னான். நன்றாக ஞாபகம் வைத்துக் கொள்ள வேண்டும். இந்த நடைமுறையும் இந்த பழக்கமும் அல்லாஹ் நமக்கு கட்டளையிட்டதோ அல்லாஹ்வுடைய தூதர் நமக்கு பழக்கி தந்ததோ அல்ல, நாங்களாக பழகி கொண்டது. அது நிச்சயமாக மார்க்கமாக இருக்காது. இதை சொல்லுவதற்கு அந்த வசனம் நிச்சயமாக இறங்கி இருக்காது. நம்முடைய பொடுபோக்கும், நம்முடைய அதாவது குர்ஆனை பற்றி சிந்தனை இல்லாத தன்மையும், ரமலான் வந்தால்தான் குர்ஆனை தூக்குகின்ற அந்த பழக்கமும் நடைமுறையையும் அல்லாஹ் தஆலா நிச்சயமாக பாராட்டி இப்படி ஒரு வசனத்தை இறக்கி வைக்க மாட்டார். எனவே குர்ஆனில் அல்லாஹ் சொல்லுகின்ற செய்தி அது அல்ல. அப்படி சொல்வதாக இருந்தால் நோன்புக்கு குர்ஆன் ஓதுவது என்பது ஒரு ஃபர்லான ஒரு அம்சமாக இருந்திருந்தால் சில வேளைகளில் அதை நாங்கள் சொல்லலாம். ஒரு ஃபர்ல், நோன்புடைய மாதம் வந்துவிட்டது, அதாவது நோன்பை நாங்கள் பிடித்தோம் என்றால் நோன்பு பிடித்து கொண்டிருக்கிற ஒருவர் ஒரு ஜுஸுவாவது கட்டாயம் ஓத வேண்டும். இல்லை என்று அவருடைய நோன்பு பாத்திலன் இருக்குமாக இருந்தால் சரி, அப்போ குர்ஆனுக்கு நோன்புக்கு இடையில் ஒரு தொடர் பிரிக்கத்தானே செய்யுது. அதனால தான் அல்லாஹ் தஆலா நமக்கு நோன்பு பிடிக்க சொல்றான் ஐக்கியம் அப்படின்னு நம்ம விளங்கிக் கொள்ளலாம். ஆனால் அப்படி ஒரு ஷர்த்தே கிடையாது. தொழுகையுடைய குர்ஆனை விட்டுருங்களேன், நோன்பு பிடித்துக்கொண்டு நம்ம 3 தொழுகைகள் தொழுவோம் கட்டாயம். சுபவுடைய தொழுகை நோன்போட தான் தொழுவோம், லுஹருடைய தொழுகை நோன்போட தான் தொழுவோம், அசருடைய தொழுகை நோன்போட தான் தொழுவோம். அதில் நிறைய நாங்கள் குர்ஆன் ஓதுவோம். அந்த குர்ஆனை விட்டு விட்டால் வேற பிரத்யேகமாக இன்றைய தினம் ஒருவர் நோன்பை பிடித்துக்கொண்டு குர்ஆனே ஓதவில்லை,
இஃப்தாருடைய நேரம் வந்து விட்டது, நோன்பு திறந்து விட்டார். இவருடைய நோன்பு செல்லுமா இல்லையா? இஹ்லாஸோடு இருந்தால், தேவையில்லாத அம்சங்கள் கலந்தில்லாமல் இருந்தால், வீணான விஷயங்களில் ஈடுபடாமல் இருந்திருந்தால், நோன்பை பாழாக்கக்கூடிய அம்சங்கள் என்று எதையெல்லாம் அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்களோ அதில் எல்லாம் ஈடுபடாமல் அவர் இருந்திருந்தால் குர்ஆனையும் ஓதவில்லை. குர்ஆனை ஓதவில்லை என்பதற்காக அவருடைய நோன்பு பாத்திலாகுமா என்று கேட்டால், நம்ம யாரும் ஆக குறைந்த அறிவு இருக்கக்கூடிய ஒருவர் கூட இல்லையே, அப்படி பாத்திலாகாது, நோன்பு செல்லும் தானே, நோன்பு குர்ஆன் ஓதுறது கட்டாயம் இல்லை தானே, அப்படித்தானே நாங்கள் சொல்லுவோம். உண்மையும் அதுதான். நோன்புக்கு குர்ஆன் ஓதுவது என்பது கட்டாயம் அல்ல. நாங்கள் ஓதுகின்றோம், நல்ல நன்மைகள் நிறைய கிடைக்கும். குர்ஆனில் இருக்கின்ற துஆக்களை நாங்கள் அதிலே ஓதுகின்ற நேரம் ஒரு நோன்பாளி கேட்கின்ற துஆவை அல்லாஹ் ஏற்றுக்கொள்கின்றான். எனவே அந்த துஆக்கள் சில வேளைகளில் நம்முடைய வாழ்க்கையில் கபூலாகுவதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றது. அதை விடுங்கள், அதுவல்ல இடத்துல பிரச்சனை. கடமையா என்று கேட்டால் கடமை கிடையாது. கடமை இல்லை என்று சொன்னால் அதற்காக அல்லாஹ் தஆலா அந்த வசனத்தை இறக்கி வைக்க மாட்டான். எனவே இந்த மாதத்தை அடைந்து கொண்டவர்கள் நீங்கள் நோன்பு நோடுங்கள் என்று சொல்லி குர்ஆனை பற்றி சொல்லிவிட்டு நோன்பை பிடிக்குமாறு அல்லாஹ் தஆலா அதற்காக வேண்டி கட்டளையிட்டு இருக்க மாட்டான். அப்படி என்றால் நோன்புக்கும் குர்ஆனுக்கும் இடையிலே இருக்கின்ற தொடர்பு என்ன? இந்த கேள்விக்கு பதிலை தெரிந்து கொள்வதற்கு நோன்புடைய பிரயோசனம் என்ன என்று இன்னொரு சப்கொஸ்டின் ஒன்று நம்ம கேட்கணும். கேட்ட அந்த கேள்விக்கு நம்ம அதுக்கு பதில் தெரிந்திருக்க வேண்டும். நோன்புடைய பிரயோசனம் என்ன? அல்லாஹ் தஆலா 2 வசனம் முன்னால 3வது அத்தியாயத்தின் 183வது வசனத்திலே சொல்லுகின்றான், யா அய்யுஹல்லதீன ஆமனு, ஈமான் கொண்ட மக்களே, குத்திப அலைக்குமுஸ் ஸியாம், உங்களுக்கு நோன்பு கடமையாக்கப்பட்டிருக்கின்றது. கமா குத்திப அலல்லதீன மின் கப்லிக்கும், உங்கள் முன் சென்றோருக்கு கடமையாக்கப்பட்டது போன்று உங்களுக்கு கடமையாக்கப்பட்டிருக்கின்றது. காரணம் லஅல்லக்கும் தத்தகூன், நீங்கள் இறையச்சம் உள்ளவர்களாக மாறுவீர்கள் என்பதற்காக வேண்டி. எதற்காக வேண்டியாம்? நோன்பை அல்லாஹ் தஆலா நமக்கு தந்தது தக்வா உள்ளவர்களாக மாறுவோம் என்பதற்காக. இறையச்சம் உள்ளவர்கள், தக்வா உள்ளவர்களுக்கு இந்த மார்க்கம் சொல்லக்கூடிய ஒரு பேர் இருக்கின்றது. இந்த மார்க்கம் நிறைய பேர் வைக்குது சோதரன். நமக்கு அந்த பேர்கள் எல்லாம் நம்ம கட்டாயம் படிச்சிருக்கணும். இஸ்லாத்தில் இருந்தால் முஸ்லீம், இஸ்லாம் இருந்தால் அவனுக்கு பேர் என்ன? முஸ்லீம். இஸ்லாம் முஸ்லீம் ஒரே மாதிரி இருக்குதா இல்லையா? இஸ்லாத்தில் இருந்தால் அவனுடைய பேர் முஸ்லீம். ஈமான் கொண்டிருந்தால் அவனுடைய பேர் முஃமின். ஈமான் இருந்தால் முஃமின். இஹ்சான் இருந்தால் முஹ்சின். அதுபோன்று தக்வா இருந்தால் அவனுடைய பேர் முத்தகீன். தக்வா உள்ளவனுக்கு அல்லாஹ் தஆலா வைக்கக்கூடிய பேர் முத்தகீன். லஅல்லக்கும் தத்தகூன், நீங்கள் எல்லாம் தக்வா உள்ளவர்களாக மாறலாம் என்பதற்காக வேண்டும். அதுக்கு தான் நாங்கள் நோன்பை தந்திருக்கிறோம். நம்மள முத்தகீன்களாக மாற வேண்டும். அன்புள்ள சகோதரர்களே, இந்த நோன்புக்கும் தக்வாவுக்கும் இடையில் என்ன தொடர்பு? நோன்பின் மூலமாக எப்படி நமக்கு தக்வா வருகின்றது? கொஞ்சம் கேள்வி கொஞ்சம் உள்ளுக்குள்ளே நோண்டிக்கிட்டே போகுது. கவனமாக இருங்க. இங்கேருந்து தொடங்கி நின்ற விஷயத்தில் சரிதானே? ஏன்னா சப்கொஸ்டின்ஸில் போகிற நேரத்தில் இந்த மாட்டை பற்றி வர்ணிக்க போய் மாடு கட்டின மரத்தை வர்ணிக்கிற நிலைமைக்கு போயிடப்படாதுன்றதுக்காக கொஞ்சம் கவனமாக இருங்கன்றதுக்காக வேண்டி சொல்கிறேன். கொஞ்சம் உள்ளுக்கு போனால் தான் வெளியில் வரலாம், சொல்லணும் என்றதுக்காக வேண்டி சொல்லுகின்றேன். நோன்பு இருக்கின்றதே, நோன்புக்கும் இறையச்சத்துக்கும் என்ன தொடர்பு? நோன்பின் மூலமாக எப்படி அல்லாஹ் இறையச்சத்தை நமக்கு ஏற்படுத்துகின்றான்? இந்த நோன்பின் மூலமாக அல்லாஹ் தஆலா நமக்கு எதை தடை செய்கின்றான் என்றால், எதையெல்லாம் நமக்கு ஹலாலோ, எதையெல்லாம் நமக்கு ஆகுமோ அதெல்லாம் நமக்கு ஹராம். அப்படித்தான் அல்லாஹ் தஆலா வைத்திருக்கின்றான். ரமலானுடைய மாதத்தில் நாங்கள் பிடிக்கின்ற நோன்பு இருக்க, அந்த நோன்பை எடுத்துக்கொள்ளுங்களேன். இப்போ நம்ம பிடிக்கிற நோன்பில் காலையில் ஃபஜ்ரில் சாப்பிடுவோம், ஃபஜ்ருக்கு முன்னால் சாப்பிடுவோம். ஃபஜ்ருடைய பாங்கு சொல்லிட்டுன்னா சாப்பிட்றத நிப்பாட்டிடுவோம். ஏன் சாப்பிட்றத நிப்பாட்டின? சாப்பாடு முடிஞ்சா இல்லை, இருக்குது. ஏன்னால் மிஞ்சின சாப்பாட்டை நம்ம ஃப்ரிட்ஜிலாம் வைக்கிறது, இல்லைன்னா சூடு காட்டி வைப்போம். நம்ம வீட்டில் நோன்பு பிடிக்காத சின்ன பிள்ளைகள் இருந்தால் காலையில் சாப்பாடை கொடுக்கறதுக்காக வேண்டும். எனவே சாப்பாடு மிச்சம் இருக்குது, சாப்பிட்றதுக்கு வயிற்றில் இடம் இருக்குதா? அல்ஹம்துலில்லாஹ் இருக்குது. தாராளமாக இன்னும் கொஞ்சம் சாப்பிட வேணும்னா சாப்பிடலாம். சாப்பாடு நமக்கு விருப்பம் இல்லாத சாப்பாடு அப்படியும் இல்லை, நல்ல சாப்பாடு, விருப்பமான சாப்பாடு, விருப்பமான கறி, விருப்பமான அம்சங்கள் எல்லாம் இருக்குது. சாப்பிடுவோமான்னு கேட்டால் பாங்கு சொன்னதன் பின்னால் சாப்பிட மாட்டோம். ஏன் நாங்கள் சாப்பிட மாட்டோம் என்றால், அல்லாஹ் தஆலா நமக்கு அதை ஹலாலாக்கி இருக்கின்றான். அந்த நேரத்தில் இருந்து அல்லாஹ் ஹராமாக்கி விட்டான். இது நமக்கு அனுமதிக்கப்பட்டதை தடை செய்கின்ற ஒரு ஏற்பாடு. நோன்பு பிடிக்கிற நேரத்தில் ஹராம் அல்ல ஹராம், ஹலால் ஹராம். ஹராத்தை ஹராமாக்குவதற்கு நோன்பு தேவை கிடையாது சகோதரர்களே. அதில் இருக்கின்ற பாதிப்பு போதும். ஒரு பொருளில் இருக்கின்ற பாதிப்பு, ஒரு குடி
குடியை நாங்கள் ஏன் ஹராமாக்க வேண்டும்? அதுக்கு நோன்பு பிடித்தா ஹராமாக்க வேண்டும் தேவையில்லை, அது ஹராம். ஏன்னா அது பாதிப்பு. விபச்சாரம் ஹராம் என்றால் அது பாதிப்பு. பொய் சொல்வது ஹராம், அது நமக்கு பாதிப்பு. நம்முடைய வாழ்க்கையில் எதெல்லாம் ஹராம் அதெல்லாம் நமக்கு பாதிப்பு, பிரச்சனை இருக்கின்றது. அதனால தான் அல்லாஹ் ஹராமாக்கி இருக்கின்றார். அது ஹராம், அது வேறு விடயம். ஹலாலை அல்லாஹ் தஆலா ஹராமாக்குவதாக இருந்தால் ஹராத்தை தவிர்த்து கொள்வதற்கு ஓர்டர் ஒன்றை ஃபாலோ பண்ண வேண்டிய தேவை கிடையாது. ஒரு உதாரணம் சொல்கிறேனே, இப்போ நம்ம எல்லாம் ஏன் குடிக்கிறல்லன்னு சொல்லுங்கள். நம்ம சாராயம் குடிக்க மாட்டோம். ஏன், என்ன காரணம் என்று கேட்டால் நம்ம என்ன சொல்லுவோம்? எல்லாம் ஆர்டர் போட்டிக்கிறோம், அதால் நாங்கள் குடிக்க மாட்டோம். நமக்கு சில வேளையில் சாராயத்துடைய பாதிப்பு கூட நமக்கு தெரியாமலே இருக்கும். தெரியாமல் இருந்தால் கூட அல்லாஹ் ஆர்டர் போட்டான் என்பதற்காக நாங்கள் என்ன செய்வோம்? குடிக்க மாட்டோம். யாராவது வந்து அப்படியா நீ சொல்கிறது, அதில் எவ்வளோ பாதிப்புகள் இருக்குது தெரியுமா, இப்படி 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 எல்லாம் கெடுதிகள் இருக்குது, கெடுதிகளை சொன்னதை நம்ம என்ன சொல்லுவோம்? அதானே, அல்லாஹ் சும்மா ஹராமாக்க மாட்டானே, அல்லாஹ் ஹராமாக்கினால் ஒரு நியாயம் இருக்கும், கட்டாயம் அது ஹராம் தான், அது கூடாது தான், அப்படி தான் நம்ம எல்லாரும் சொல்லுவோம். இதே ஒரு மாற்றுமத அன்பர் குடிக்கிறார்ல, அவர்கிட்ட போய் யாராவது நீங்கள் இஸ்லாத்தை படித்தீர்களா, உங்களுக்கு இஸ்லாம் தெரியுமா, நீங்கள் சாராயம் குடிக்காமல் இருப்பதற்கு இஸ்லாம் சொல்கின்ற அந்த கட்டளையை நீங்கள் ஃபாலோ பண்ணுவீர்களா அப்படின்னு நாங்கள் கேட்போமா? இல்லை என்றால் அதனுடைய பாதிப்பு அவருக்கு தெரியும், அதனால் அவர் தவிர்த்து போறாருன்னு சொல்லுவோமா? பாதிப்பு தெரியும், அதனால் தவிர்த்து போறார். ஒருவன் ஹராத்தை ஹராமாக்குவதற்கு கட்டளை தேவை கிடையாது, அதனுடைய பாதிப்பு தெரிந்தாலே போதும், அவன் அதை விட்டு தூரமாகி விடுவான். ஆனால் ஹலாலை ஹராமாக்குவதற்கு எந்த தேவையும் கிடையாது, எந்த காரணமும் கிடையாது. நம்ம இதுக்கு ஹலாலை ஹராமாக்க வேண்டும், நமக்கு அது அனுமதி, சாப்பிடலாம் என்ற ஒரு விஷயம். ஹலாலை நாங்கள் ஹராமாக்குவதற்கு ஒரு காலத்திலும் நாங்கள் அதனுடைய கெடுதியை கொண்டு முடிவெடுப்பது கிடையாது. இங்கே இருக்கிறது அவ்வளவுமே கட்டளை தான். ஓர்டர் போடுகின்றார்கள், நாங்கள் அதுக்கு செவிமடுக்கின்றோம். அல்லாஹு தஆலா போடுகின்ற ஓர்டர் அது. அன்புள்ள சகோதரர்களே, இப்போ நான் உதாரணத்துக்கு இப்படி சொல்கிறேனே, ஒரு புள்ள ஒரு பிளேட் எடுத்துக்கிட்டு சாப்பிட்றதுக்கு வந்து உட்காரு. இப்போ இந்த இடத்துல உட்காந்து சாப்பிடலாம்னா சாப்பிடலாம், அதில் எந்த பிரச்சனையும் கிடையாது. இல்லைன்னா ஆரம்பத்தில் இந்த பிள்ளைகள் எல்லாம் ஓடி வந்து இங்கால உட்காந்துச்சு. உட்கார்ந்திருந்த நேரத்தில் இந்த இடத்துல உட்கார்ந்த பயான் கேட்கலாதா? அழகாக கேட்கலாம். செவத்தில் சாயாதீங்கன்னு சில ஆக்களுக்கு சொன்னாங்க. ஏன் செவத்தில் சாஞ்சா பயான் கேட்கலாம் கேட்டுட்டீங்கம்மா சில அழகா, உங்களுக்கு சொல்லல, நீங்கள் சாய்ங்க சரிதானே. இந்த சாஞ்சிக்கிட்டு அழகாக கேட்டுட்டிக்குது பிள்ளைகள். இப்போ இவட திறந்த ஒரு சகோதரர் கூட அந்த போய் உட்காந்து சாஞ்சி கொண்டு இருக்கிறார். சாகிறதன் மூலமாக அது ஹராமா? இல்லை. ஆனால் இவ்விடத்தில் ஒரு பிரமுகர் வந்து, ஒரு பெரியவர் வந்து சாயாதீங்க இங்கே வாங்க அப்படின்னு சொன்ன உடனே அவங்க என்ன செஞ்சாங்க? ஓடி வந்து உட்கார்ந்தாங்க. இப்போ அவடத்தில் யாரும் பிள்ளைகள் எழும்பி சாயிறது ஹராமாண்டு கேட்கல, சாயிறது தடையாண்டு கேட்கல, சாஞ்சா பயான் என்ற காது கேட்காதாண்டு கேட்கல, கட்டளைக்கு கட்டுப்பட்டார்கள். அது சரிதான், அதில் பிரச்சனை இல்லை தான், அந்த இடத்துல கூடும் தான், இருந்து கேட்கலாம் தான், கேட்டால் காதுக்கு கேட்கும். ஆனாலும் இங்கே வந்து உட்கார சொன்னார்கள், எனவே அங்கிருந்து எழும்பி இங்கே வந்து உட்கார்ந்தார்கள். ஆகுமான ஒன்றை தடை செய்ய வேண்டும் என்றால் கட்டளை வேண்டும். அந்த கட்டளைக்கு அதில் ஒருத்தன் கட்டுப்படலைன்னு வைங்களேன், எழும்பி வா, இவர் யார் எனக்கு சொல்றதுக்கு, அப்படியே உட்காந்துக்கிறேன், தம்பி எழும்பி வா, போங்க அங்கிள் உங்களுக்கு நான் கேட்க, நான் என் பாட்டில் உட்காந்து கேட்டால் அந்த இடத்திலும் கட்டுப்பட மாட்டோம். கட்டளைக்கு கட்டுப்பட வேண்டும் என்ற முடிவு எடுத்து நாங்கள் வந்து விட்டோம் என்றால் அந்த இடத்திலே கட்டளை மட்டும்தான் அனுமதியை தடை செய்யும். அந்த விளக்கத்தை வழங்கிக் கொள்ள வேண்டும். எனவே நமக்கு சாப்பிடுவது அனுமதி, குடிப்பது அனுமதி, இல்லற தேவை அனுமதி, ஹலாலான வாழ்க்கையெல்லாம் தந்திருக்கின்றான். இந்த ஹலாலான அம்சங்களை அல்லாஹ் போட்டா ஓர்டர். ஃபஜ்ருடைய நேரத்திலிருந்து மகரிபுடைய அதான் வரைக்கும் நீங்கள் யாரும் சாப்பிடக்கூடாது என்று சொல்றது கிடையாது இல்லையா? எடுத்து வாயில போட மாட்டோம், சாப்பிட மாட்டோம். ஹலாலான உணவு வீட்டிலே இருக்கும், நாங்கள் வீட்டிலே இருப்போம், நம்முடைய வீட்டிலே யாரும் இருக்க மாட்டார்கள். ஆனாலும் அதை பற்றி நாட்டமே இல்லாமல் இறைவன் கட்டளையிட்டான், அவன் பார்த்து கொள்கிறான். இந்த உணர்வு நம்மிடத்தில் வந்தது என்ன காரணம்? என்ன? நாங்கள் நோன்பு. அந்த நோன்பின் மூலமாக எதற்கு நாங்கள் கட்டுப்படுகின்றோம்? எது அனுமதியோ அதற்கு அதை நாங்கள் தடை செய்து நம்முடைய வாழ்க்கையில் அதற்கு கட்டுப்படுகின்றோம். அல்லாஹு தஆலா அதன் மூலமாக இறைவன் இருக்கின்றான், அவனுடைய ஆர்டர் இருக்கின்றது, இன்னும் ஆர்டர் ஆக்டிவ்ல தான் இருக்கின்றது என்று அல்லாஹு தஆலா வைத்துக் கொண்டிருக்கிறானே இல்லையா? பாருங்கள், அந்த நோன்புடைய நேரத்தில் எவ்வளவு கவனம் நம்மிடத்திலே. சில நேரங்களில் ஊர்வலை பேசினால் கூட, ஊர்வலைன்னு சொல்லுவாங்க, இந்த புறம் பேசினால் கூட, இந்த பெண்கள் மத்தியிலே புறம் பேசுகின்ற நேரத்தில் அது ஆண்கள் உட்கார்ந்து கொண்டு புறம் பேசுகின்ற சந்தர்ப்பம் வந்தால் கூட சில வேளைகளில் அதில் ஒரு தக்குவா உள்ளது இருக்கு. எப்படி இந்த நோன்பு பிடிச்சி தக்குவா வந்ததுண்டு இடையில சொல்லும், என்ன நோன்பை பிடிச்சி கொண்டு இப்படியா பேசுறது, பேசாதீங்க, வேணுமெண்டா நோன்பு திறந்துட்டு பேசுவோம்ண்டு வந்து இல்லையா? வேணுமெண்டா நோன்பை திறந்துட்டு பேசுவோம், நோன்பை பிடிச்சிக்கிட்டு பேசுகிற பேச்சா இது அப்படின்ட்டு.
அப்போ நோன்பு பிடிச்சி கொண்டு பேசப்படாதுங்கிற அளவுக்கு இறைவன் பார்த்து கொண்டிருக்கின்ற அந்த உணர்வை உள்ளத்தில் ஏற்படுத்தியது எது? ஹலாலை இறைவன் ஹராமாக்கியது தான். அந்த கட்டளை, அந்த ஓர்டருக்கு இப்போ கட்டுப்பட்டு இருக்கிறோம். எந்த அளவுக்கு கட்டுப்படுகின்றோம்? இஃப்தாருடைய நேரம் வரும், அந்த நேரத்தில் நம்முடைய சமூகத்தை பார்க்கணும். 6:20 இப்போ பயான் பாங்கு, இந்த 2 நாளைக்கு பின்னாலே 6:20 தான் பாங்கு சொல்லுவாங்க பெரும்பாலும். 6:20 பாங்குன்னா 6 மணிக்கு நம்மளோட புள்ள ஊட்டியில் எல்லாரும் அந்த நோன்பு திறக்கிற இடத்துக்கு ஆஜராயிரும் இல்லையா? அந்த டைமுக்கு வந்ததுக்காக நோன்பு திறக்க வயலும் ஏல கிச்சனுக்கு வந்து உம்மாவுக்கு ஆம்பளை பிள்ளைகள் ஹெல்ப் பண்ணுறது, அந்த ஷோட்டீஸ் எல்லாத்தையும் கொண்டு வந்து அந்த பாயிலையோ அல்லது டைனிங் டேபிளையோ வைக்கிறதுக்கும் உதவி செய்கிறது, அதுகளை கொண்டு வந்து வச்சு அதில் எல்லாருக்கும் தேவையான ஏற்பாடுகளை செய்கிறதுல உதவி செய்கிறது, இந்த மாதிரியான காரியங்கள்லாம் செஞ்சுட்டு ஒரு 6:10 எல்லாரும் வந்து உட்காந்து அவங்க சாப்பிட்றதுக்கு ஒரு சின்ன சின்ன பிளேட்டுகள் வச்சிருக்கின்றா, அந்த பிளேட்டில் அந்த பெட்டிஸை எடுத்து வைக்கிறதுல ஒரு இன்பம் பாருங்க. சாப்பிட இயலாது, எடுத்து வைக்கத்தான் இயலும். நம்மளோட சின்ன பிள்ளைகளில் நிறைய பேர் பார்க்கலாம், அதை தடவி உட்காந்துருக்கு. அது அங்கால பெரட்டும் இங்கால பெரட்டும், எங்கால பெரட்டினாலும் அதே பெட்டிஸ் தான் இருந்தாலும் அங்கால பெரட்டும் இங்கால பெரட்டும், ரோல்ஸ் அங்கால பெரட்டும் இங்கால பெரட்டும், ஃபலூடா ஊற்றி அதை எடுத்து கொண்டு வந்து கிளாஸில் ஊற்றினதுக்காக இப்போ குடிக்கலுமா? குடிக்கல, ஆனாலும் ஊற்றும். ஏன்? நாங்கள் எல்லாம் தேவை உள்ளவர்கள், எங்களுக்கு இது தேவை, பசிக்குது, கடுமையான பசி. பெரியாக்களாவது கொஞ்சம் பொறுத்துக்கொள்ளும், சின்ன பிள்ளை பொறுத்துக்கொள்ளாது, சரிதானே? கடுமையான பசி, ஆர்வத்தோடு உட்கார்ந்து இருப்பார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், நோன்பாளிக்கு 2 சந்தோஷம். ஒன்று நோன்பு திறக்கிற நேரத்தில் இருக்கின்ற சந்தோஷம், அந்த சந்தோஷத்தில் அவர்கள் இருப்பார்கள். ஏன் இருக்கிறார்கள்? சாப்பாடு தான் இருக்கிற, சாப்பிட்டு போக வேண்டியதானே, ஏன் சாப்பிட்றது இல்லை? இன்னும் ஆர்டர் வரல இல்லையா? அந்த ஆர்டருக்கு நாங்கள் வெயிட் பண்ணி கொண்டிருக்கிறோமே, அந்த ஆர்டர் வரட்டும் என்று காத்து கொண்டிருக்கிறோமே. அல்லாஹ் அக்பருடைய அலீஃபுட உச்சரிப்புக்கே 2 ஈச்சமலம் உள்ளுக்கு போகுதா இல்லையா? நமக்கு எப்படி போகுது? அந்த ஆர்டர் வரும் வரை காத்து கொண்டிருக்கிறோம் என்பது அந்த சகோதரர்களே. அல்லாஹு தாலா ஹலாலை ஹராமாக்குவதன் மூலமாக அவன் இருக்கின்றான் என்கின்ற உணர்வை நம்முடைய உள்ளத்தில் ரப்புல் ஆலமீன் போடுகின்றான். இதுதான் இறையச்சம். அல்லாஹு தாலா என்ன சொல்கின்றான்? குத்திப அலைக்குமுஸ் ஸியாமு கமா குத்திப அலல்லதீன மின் கப்லிக்கும் லஅல்லக்கும் தத்தகூன். உங்கள் முன் சென்றோருக்கு கடமையாக்கப்பட்டது போன்று உங்களுக்கு கடமையாக்கி இருக்கிறோம் நோன்பை, ஏனென்றால் நீங்கள் இறையச்சம் உள்ளவர்களாக மாற வேண்டும். ஒரு நாள் பயிற்சி அல்ல சகோதரர்களே, 30 நாள் கம்பல்சரி ஒர்க் ஷாப், கட்டாயம் கலந்து கொள்ளணும். ஒரு நாள் விட்டாலும் அதனுடைய பாதிப்பு பேசு, ஒரு நாள் கூட மிஸ் பண்ண முடியாது. நோயாளியாக இருந்தால், பயணத்தில் இருந்தால் மட்டும்தான் சலுகை, மற்றும்படி எந்த சலுகையும் கிடையாது. 30 நாள் அல்லது 29 நாள் முழுமையான ஒரு பயிற்சி, ஒரு நாள் விடாத பயிற்சி, தொடர்ச்சியான பயிற்சி ரப்புல் ஆலமீன் நம்ம எல்லோருக்கும் தருகின்றான். அந்த பயிற்சியை எடுப்பதன் மூலமாக இறைவன் இருக்கின்றான், அந்த உணர்வு நம்முடைய உள்ளத்திலே வருகின்றது. இதுதான் நோன்புடைய மாண்பு, நோன்புடைய பிரயோசனம். நோன்பின் மூலமாக நம்மிடத்தில் வர வேண்டியது இன்ஷா அல்லாஹ். அல்லாஹு தஆலா இந்த ரமலானுடைய மாதத்தில் பிடிக்கின்ற நோன்பின் மூலமாக என்னுடைய உள்ளத்திலும் உங்களுடைய உள்ளத்திலும் இந்த தக்குவாவை ஏற்படுத்துவானாக. அன்புள்ள சகோதரர்களே, இப்போ வாங்க பழைய கேள்விக்கு. நோன்புக்கும் குர்ஆனுக்கும் என்ன தொடர்பு? இந்த இறையச்சத்தை ஏற்படுத்துகின்ற நோன்புக்கும் இந்த குர்ஆனுக்கும் இடையிலே இருக்கின்ற தொடர்பு என்ன? நீங்கள் வேண்டுமானால் குர்ஆனை போய் தேடி பாருங்கள். இந்த குர்ஆனில் நோன்புடைய இந்த இறையச்சத்துக்கும் குர்ஆனுக்கும் இடையிலே இருக்கின்ற தொடர்பை அல்லாஹு தஆலா குர்ஆனிலே ஒரு இடத்திலே சொல்லித் தருகின்றார். இந்த வேதம் இருக்கின்றதே சகோதரர்களே, இது சத்தியத்தால் நிரப்பப்பட்ட வேதம். நல்லா கேட்டுக்கொள்ளுங்க இந்த விஷயத்தை. இது சத்தியத்தால் நிரப்பப்பட்ட ஒரு வேதம், சரியான வழியால் நிரப்பப்பட்ட ஒரு வேதம். எங்கே போகணுங்கிறது மிக தெளிவாக இருக்குது, எந்த ரூட்டில் போகணும் என்பது மிக தெளிவாக இருக்குது. அவ்வளவு அழகான ஒரு வேதம். இந்த வேதத்தை அல்லாஹு தஆலா நம்மிடத்தில் தந்து இந்த வேதத்தை பற்றி சொல்லுகின்ற நேரம் சொல்லுகின்றான், ஹுதல்லின் நாஸ், இது மனிதர்கள் எல்லோருக்கும் நேர் வழிகாட்டி. ஏனென்றால் இதுக்குள் நேர்வழி இருக்குது, யார் எடுத்து படித்தாலும் நேர்வழியை கண்டுபிடிக்கலாம். குர்ஆனிலே இருக்கக்கூடிய சில வார்த்தைகள் இருக்கின்ற சகோதரர்களே, எத்தனையோ மாற்றுமத அன்பர்களுக்கு இது ஒரு நேர்வழி என்று கண்ணுக்கு தெரிந்திருக்கின்றது. 1990ஆம் ஆண்டு ஒரு மிகப்பெரிய ஒரு ஆராய்ச்சியாளர் கருவியல் சம்பந்தமாக ஆராய்ச்சி செய்கின்றார். எம்ப்ரியாலஜின்னு சொல்லுவார்கள். இந்த கருவியல் சம்பந்தமாக ஒரு குழந்தை கருவிலை எவ்வாறு வளருகின்றது என்பது சம்பந்தமான மிகப்பெரிய ஒரு ஆராய்ச்சி. 1980களில் இருந்து 1990 வரைக்கும் அவருடைய ஆராய்ச்சி நீளுகின்றது, கிட்டத்தட்ட 10 வருடம். அந்த 10 வருட ஆராய்ச்சியுடைய முடிவாக அவர் எப்படியெல்லாம் என்னென்ன ஸ்டேஜில் எல்லாம் ஒரு முளையம், ஒரு வயிற்றில் இருக்கக்கூடிய ஒரு குழந்தை எவ்வாறு வளர்ந்து 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 வெளியாகி வருகின்ற வரைக்கும் உள்ள அவ்வளவு ஸ்டேஜையும் கண்டுபிடித்து மக்களுக்கு உலகத்துக்கு முன்வைக்கின்றார். அந்த உலகத்துக்கு முன்வைப்பதற்கு முன்னால் அவருக்கு ஒரு குர்ஆன் வசனம் கிடைக்கின்றது.
டாக்டர் கீத் மூர் என்று சொல்லக்கூடிய மிகப்பெரிய ஒரு விஞ்ஞானி. இன்றைக்கும் அவருடைய எம்ப்ரியாலஜியோட சம்பந்தப்பட்ட, அவருடைய முளையவியலோட சம்பந்தப்பட்ட அந்த தியரியை படிக்காத எந்த டாக்டர்ஸ் மாரும் கிடையாது. ஃபாதர் ஆஃப் எம்ப்ரியாலஜின்னு சொல்கின்ற அளவுக்கு அவர் முக்கியமான ஒரு நபர். இவர் அவர் அந்த 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 விடயத்தை வெளியிடுவதற்கு முன்னால், இந்த கருத்தை வெளியிடுவதற்கு முன்னால் அவருக்கு ஒரு குர்ஆன் வசனம் கிடைக்கின்ற 23வது அத்தியாயத்தின் 14வது வசனம். அல்லாஹ் தஆலா மனிதனை எவ்வாறு படைத்தான் என்கின்ற அந்த செய்தியை சொல்லுகின்றான். கட்டங்கட்டமாக சொல்லுகின்றான். ஆரம்பம் எப்படி நாங்கள் பாதுகாப்பான விந்து துளியாக இருந்தோம், அதிலே கருக்கட்டப்பட்ட சினை முட்டையாக எப்படி மாற்றினோம் என்று அல்லாஹ் தஆலா சொல்கின்றான். அதில் இருந்து சதையை உருவாக்கி, அதில் இருந்து எலும்பை உருவாக்கி, அதில் இருந்து இறைச்சிகளை போர்த்தி, அதில் இருந்து அல்லாஹ் தஆலா மனிதர்களை உருவாக்குகின்ற ஒவ்வொரு ஸ்டேஜையும் அல்லாஹ் தஆலா சொல்லுகின்றான். அந்த ஒவ்வொரு ஸ்டேஜையும் படித்ததன் பின்னால் அவர் வெளியிடுகின்ற அந்த நிகழ்விலே இந்த குர்ஆன் வசனத்தை ஓதி காண்பித்து விட்டு சொல்லுகின்றார், 10 வருடத்துக்கு முன்னால் இந்த வசனம் எனக்கு கிடைத்திருந்தால் என்னுடைய இந்த ரிசர்ச்சை நான் 10 வருடத்துக்கு முன்னாலேயே முடித்திருப்பேன். எனக்கு இப்போதான் இந்த வசனம் கிடைத்திருக்கின்றது என்று சொல்லுகின்றார். அவர் இஸ்லாத்துக்கு வரவில்லை. அவர் மரணிக்கின்ற நேரம் முஸ்லீமாக மரணிக்கவும் இல்லை. ஆனால் ஒரு வார்த்தை சொன்னார், இது நிச்சயமாக யாரோ இதை படைத்தவனிடத்திலிருந்து தான் வந்திருக்க வேண்டும், இல்லாமல் இந்த வசனத்தை வார்த்தை, ஏன்னா அவர் தான் ஆராய்ச்சி செஞ்சவர். அவருக்கு நல்லா தெரியும் இது முஹம்மதால் சொல்ல முடியாது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஏன்னா அவர் உம்மி நபி, அவருக்கு அவர வேறையே வாசிக்க தெரியும். அப்படி இருந்த ஒரு மனிதரால் இதை சொல்லியே இருக்க முடியாது. இதை சொல்லுவதாக இருந்தால் கட்டாயம் இது படைத்தவனால் தான் சொல்ல முடியும் என்று அவர் முடிவுக்கு வந்தார். ஆனால் அவர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளவில்லை. நான் ஏன் இதை சொல்லுகின்றேன் என்றால், இதை அவர் படித்தார். அவருக்கும் அதிலே சத்தியம் இருக்கின்றது, நேர்வழி இருக்கின்றது, வழிகாட்டல் இருக்கின்றது, எல்லா மனிதர்களுக்கும் இருக்கின்றது. ஆனால் அல்லாஹ் தஆலா சொல்லுகின்றான், யாருக்கு அந்த வழிகாட்ட பாருங்கள், அவர் அந்த வழிகாட்டலை எடுத்தவர் தொலைப்பற்றி சொல்லியதை எடுக்கவில்லை, நோன்பு பிடிக்கப்பட்டு சொல்லியதை எடுக்கவில்லை, ஹஜ் செய்யப்பட்டு சொல்லியதை எடுக்கவில்லை, அவர் சொன்ன மத்த குர்ஆன் சொல்லக்கூடிய நல்ல உபதேசங்களை அவர் எடுக்கவில்லை, மறுமையிலே சொர்க்கம் நரகத்தை பற்றி பேசுகிற அதை பற்றி எல்லாம் எடுக்கவில்லை. அவருடைய எம்ப்ரியாலஜியில் சரியா தான் இருக்குது, அதை மாத்திரம் எடுத்தார் இல்லையா? அவர்கள் 1-2 மாத்திரம் அவர்களுக்கு மனதுக்கு விருப்பமானதை மாத்திரம் எடுத்துக்கொண்டார்கள். அல்லாஹ் தஆலா சொல்லுகின்றான், அப்படி இல்லாமல் இந்த குர்ஆனிலே எந்த சந்தேகமும் படாமல் இந்த முழு குர்ஆனையும் வாழ்வியல் வழிகாட்டியாக எடுத்துக்கொள்ள வேண்டும் என்றால் அதற்குரிய தகுதியை நீங்கள் அடைய வேண்டும். அதற்குரிய அந்த இடத்தை அடைந்தால்தான் உங்களால் முழு குர்ஆனையும் ஒரு வாழ்வியல் வழிகாட்டியாக எடுத்துக்கொள்ள முடியும். ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேனே, நாங்கள் ஒரு ஸ்கூல் லைப்ரரிக்கு போகிறோம், ஒரு புத்தகத்தை எடுக்கிறோம். அந்த புத்தகம் ஒரு அனட்டமி என்று எழுதப்பட்டிருக்குன்னு வச்சுக்கொள்ளுங்க. நம்மளை நிறைய பேருக்கு அனட்டமின்னா என்னன்னே தெரியாது. சரி, வைத்தியர்கள் படிக்கின்ற நேரத்தில் அனட்டமி என்று சொல்கிறது உடம்புடைய அந்த ஒவ்வொரு கூறுகளுடையும் ஃபங்க்ஷன்ஸ் எவ்வாறு நடைபெறுகின்றது என்பது சம்பந்தமான விளக்கம் உள்ள ஒரு புத்தகம் என்று வைத்துக்கொள்வோம். இப்போ ஒருவர் நாங்கள் எடுத்து அந்த புத்தகத்தை எடுத்து பிரித்தால் நமக்கு ஒன்றுமே விளங்காது. எங்களை விரட்டி பார்த்தாலும் ஒன்றும் விளங்காது. சரி, நம்ம கொஞ்சம் இங்கிலீஷ் தெரியும் என்று வாசித்து பார்த்தால் கூட சில நேரங்களில் அந்த பந்திகளில் உள்ள சில விஷயங்கள் விளங்கினாலும் அதனுடைய பூரணமான விளக்கம் நமக்கு விளங்காது. எனக்கு வழங்கல்ன்றதுக்காக வேண்டி அதில் விஷயம் இல்லைன்னு என்னால் சொல்ல முடியுமா? சொல்லவும் முடியாது. இல்லை இது எனக்கு விளங்குதில்லையே, விளங்குதில்லைன்னு ஒருத்தர் கேட்டால், அல்லது லைப்ரரி என்று கேட்டால் என்ன சொல்ல போகிறார்? நீங்கள் யாருன்னாங்க பேர் முதலாவது. நான் சாதாரணமாக இப்படி பாடசாலையில் படிப்பிக்கிற ஒரு ஆசிரியர், உங்களுக்கு இது எப்படியுமே விளங்காது. இது விளங்கணும்டா நீங்கள் மெடிக்கல் ஸ்டூடெண்ட்டாக அல்லது மெடிக்கல் காலேஜில் இத்தனை வருஷங்கள் முடித்தவராக இருந்தால் உங்களால் என்ன செய்யலாம், இதை விளங்கி கொள்ளக்கூடியதாக இருக்கும். உங்களுக்கு இது கஷ்டம் என்று சொல்லுவார்கள். ஏன்? அந்த புத்தகத்தை படிப்பதற்கென்று ஒரு இடம் இருக்க வேண்டும். அந்த தகுதியில் இருந்து கொண்டு பார்த்தால் எல்லாம் விளங்கும், எல்லாத்தையும் நடைமுறைப்படுத்தலாம், எல்லாம் சந்தேகம் இல்லாததாக இருக்கும். அதுபோன்று அல்லாஹ் தஆலாவும் ஒரு இடத்தை வைத்திருக்கின்றான். அந்த இடத்தை ஒரு மனிதன் அடைந்து கொள்வானாக இருந்தால், ஒரு மூமின் அடைந்து கொள்வானாக இருந்தால் அவனுக்கு இந்த குர்ஆனில் எந்த சந்தேகமும் இருக்காது. குர்ஆனுடைய வசனங்கள் வார்த்தைகளில் எந்த குழப்பமும் இருக்காது. இது சரி வருமா, இது சரி வராதா, இதை எடுத்த நான் மாட்டிக்குவேனா, இதை எடுப்பதன் மூலம் என்ன பிசினஸ் லாஸ்ட் ஆயிருமா, இப்படி எல்லாம் யோசிக்க மாட்டான். இதை எடுத்தால் இதான் பெர்ஃபெக்ட், இதை விட பெர்ஃபெக்டான எந்த ஒரு வசனமும் கிடையாது என்பதிலே உறுதியாக இருப்பான். அவன் யார்? அல்லாஹ் தஆலா சொல்லுகின்றான், தாலிகல் கிதாப், இது இறைவேதம், லா ரைப ஃபீஹ், இதுல எந்த சந்தேகமும் கிடையாது, ஹுதல்லில் முத்தகீன், முத்தகீன்களுக்கு இது நேர்வழி காட்டும் என்று அல்லாஹ் தஆலா சொல்லுகின்றான். யாருக்காம் நேர்வழி காட்டும்? யாருடைய உள்ளத்தில் இறையச்சம் இருக்கின்றதோ அவர்களுக்கு நேர்வழி காட்டும் இந்த குர்ஆன் என்று. குர்ஆனுடைய நேர்வழி பெற்ற மக்கள், குர்ஆனை வாழ்நாள் முழுக்க தன்னுடைய வாழ்க்கை மந்திரமாக எடுத்துக்கொள்ளக்கூடிய மக்கள் யார் என்பதை அல்லாஹ் தஆலா சொல்லுகின்றான்.
யாராம் அவர்கள்? முத்தகீன்கள், இறையச்சம் உள்ளவர்கள். இந்த இறையச்சம் உள்ளவர்களை உருவாக்குகின்ற ஒரு இபாதத் தான் நோன்பு என்று சொல்லுகின்ற இபாதத். எனவேதான் அல்லாஹு தஆலா நோன்பு, இந்த ரமலான் மாதம் குர்ஆன் இறங்கிய இந்த மாதத்தில் நோன்பை நீங்கள் பிடியுங்கள், அந்த நோன்பு உங்களிடத்தில் இறையச்சத்தை கொண்டு வரும், இறையச்சம் உங்களை குர்ஆனுக்குரிய மனிதர்களாக மாற்றும். அல்லாஹ் வெறுமனே நோன்பு பிடிப்பதற்காக இந்த மாதத்திலே நோன்பை சிறப்பாக்கவில்லை. நோன்பை பிடிப்பதன் மூலமாக குர்ஆனுடைய மனிதர்களாக இறையச்சம் வரைக்கும் நாங்கள் போய் சேர வேண்டும் என்பதற்காக வேண்டி நமக்கு நோன்பை அல்லாஹு தஆலா கடமையாக்கி இருக்கின்றார். எனவே வெறுமினே நாங்கள் ரமலானை அடைந்தோம், 30 நோன்பையும் பிடித்தோம், அதில் இருந்து வெளியேறினோம் என்கின்ற நிலைமைக்காக வேண்டி அல்ல. அது அல்ல. ஃபமன் ஷஹித மின்கும் ஷஹர் என்பதற்குரிய அர்த்தம் ஃபமன் ஷஹித மின்கும் ஷஹர் என்றால் யார், எனவே இந்த மாதத்தை யார் அடைந்து கொள்கின்றீர்களோ என்று அல்லாஹ் தஆலா சொல்கின்றான் என்றால் காரணம் குர்ஆனுக்குரிய மனிதர்கள் நாங்கள் உருவாக்கப்பட வேண்டும், குர்ஆனுக்குரியவர்களாக நாங்கள் எல்லோரும் மாற வேண்டும். இதற்காக நோன்பை ஒரு பயிற்சியாக அல்லாஹ் தஆலா வைத்திருக்கின்றான். நோன்பை வெறுமினே பசியோடு இருக்கின்ற பயிற்சி அல்ல, தாகத்தோடு இருக்கின்ற பயிற்சி அல்ல, இல்லறத்திலிருந்து தூரமாகி இருப்பதற்குரிய பயிற்சி அல்ல. என்று வெளிநாட்டுக்கு போகிறோம், இந்த பயிற்சி அல்ல. இதற்கான பயிற்சி அல்லாஹு தஆலா நம்மை யாருக்கும் தரவில்லை. அல்லாஹு தஆலா நமக்கு ஏன் இந்த பயிற்சியை தந்தான் என்றால் அதன் காரணமாக, அதன் மூலமாக நமக்கு கிடைக்கக்கூடிய இறையச்சம் என்று சொல்லக்கூடிய பண்பை நாங்கள் அடைய வேண்டும் என்பதற்காக. அடைந்தால்தான் அந்த ஃபமன் ஷஹித மின்கும் ஷஹர் என்கிற வார்த்தை முழுமை பெறும். அப்படி அடைந்தால்தான் முன்னாலே இருக்கக்கூடிய அந்த குர்ஆன் பின்னாலே இருக்கக்கூடிய இறையச்சத்தோடு தொடர்படும். இறையச்சம் உள்ளவராக நாங்கள் மாறினால்தான் குர்ஆனிய மனிதர்களாக நாங்கள் மாறலாம். எனவே குர்ஆனிய மனிதர்களாக நம்மை மாற்றுவதற்கு அல்லாஹு தஆலா எடுத்து வைத்திருக்கக்கூடிய இந்த முயற்சியை நம்முடைய வாழ்க்கையிலே முழுமையாக உள்வாங்கி இந்த ரமலானுக்குள் நாங்கள் நுழைய வேண்டும் சகோதரர்களே. இந்த ரமலானுடைய பிரயோசனம் முழுமையாக அதன் மூலமாகத்தான் நாங்கள் அடைந்து கொள்ள முடியும். ஒவ்வொரு நாளும் நோன்பு பிடிக்கின்ற நேரம் அந்த நோன்பு நம்மோடு பேச வேண்டும். அந்த நோன்புடைய நேரத்தில் நம்முடைய உள்ளத்திலே ஒரு முறுமுறுத்தல் இருந்து கொண்டே இருக்க வேண்டும். நான் அல்லாஹ்வை பயப்படுகின்றேன், இறைவன் பார்த்து கொண்டிருக்கின்றான் என்கின்ற அச்சம் என்னிடத்திலே இருக்கின்றது. அதனால் தான் நான் சாப்பிடவில்லை, அதனால் தான் நான் குடிக்கவில்லை, அதனால் தான் யாரும் இல்லாத இடத்திலும் நான் அத்துமீறவில்லை, நான் நல்ல ஒரு மனிதனாக இருக்கின்றேன். என்னிடத்தில் பிரச்சனைக்கு வந்தால் கூட இன்னி சாய்முன் நான் நோன்பால் நான் பிரச்சனைப்படக்கூடிய ஆள் அல்ல என்று நான் விலகி போகின்றேன். என்னை ரப்புல் ஆலமீன் பார்த்து கொண்டிருக்கின்றான் என்கின்ற அந்த பயிற்சியை அல்லாஹ் தஆலா எனக்கு தந்து கொண்டே இருக்கின்றான். அந்த பயிற்சியை நான் இப்பொழுது அனுபவித்துக் கொண்டிருக்கின்ற அனுபவம் இருக்க வேண்டும் சகோதரர்களே. அந்த எண்ணம் நம்முடைய உள்ளத்திலே இருக்க வேண்டும். இந்த நோன்பு நம்முடைய உள்ளத்தில் அந்த மாதிரியான எண்ணத்தை தருவதன் மூலமாக நான் இன்றைய தினம் எந்த அளவுக்கு குர்ஆனோடு நெருக்கமாகி விட்டேன் என்பதை இரவிலே டெஸ்ட் பண்ணி பார்க்க வேண்டும். குர்ஆனுடைய வசனங்களை ஓத வேண்டும், குர்ஆனுடைய அர்த்தங்களை படிக்க வேண்டும். அது எந்த அளவுக்கு உள்ளத்திலே செல்வாக்கு செலுத்துகின்றது என்று பார்க்க வேண்டும். போதாதா, நாளைக்கு இன்னும் குவாலிட்டியாக இந்த நோன்பை நான் பிடிக்க வேண்டும், இன்னும் நான் என்னுடைய இறையச்சத்தை வளர்க்க வேண்டும் என்று ஒவ்வொரு நாளும் நம்முடைய பயிற்சி சரியாக இருக்குமாக இருந்தால் நிச்சயமாக ரமலானுடைய 30 நாட்கள் நம்மிடத்தில் பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும் என்பார்ந்த சகோதரர்களே. குர்ஆனை நம்முடைய கையில் ஏந்தியவர்கள் யாரும் கீழே வைக்க மாட்டோம். ஒரு வருஷத்துக்கு ஒருக்காக ஒரு மாதத்துக்கு ஓதக்கூடிய வேதமாக குர்ஆன் இருக்காது, ஒவ்வொரு நாளும் ஓதுகின்ற வேதமாக இருக்கும். இந்த வேதம் அல்லவா நாளை மறுமையிலே எனக்காக வேண்டி பரிந்துரை செய்ய போகின்றது. இந்த வேதத்துடைய ஓதலை அல்லவா அல்லாஹு தஆலா செவிதாழ்த்தி நம்முடைய வார்த்தைகளிலேயே விருப்பமாக கேட்கின்றான். இந்த ஓதலுடைய சிறப்பை அல்லவா அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நின்று நிதானித்து அவதானித்து விட்டு போனார்கள். அந்த அளவுக்கு சிறப்புள்ள ஒரு வேதம் இல்லையா இது? இந்த வேதத்திலே இருக்கின்ற சத்தியமும், இந்த வேதத்திலே இருக்கின்ற தன்மைகளும், இந்த வேதத்திலே இருக்கின்ற போதனைகளும் நம்முடைய வாழ்க்கையை ஒரு காலத்திலும் தவறான பாதையில் இட்டு செல்லாது என்கிறது நமக்கு விளங்கணும் என்றால் இந்த ரமலானை சரியாக பயன்படுத்தி முத்தகீன்களாக மாறுவதற்குரிய முயற்சியை அல்லாஹு தஆலா நானும் நீங்களும் எடுக்க வேண்டும். அல்லாஹ் அதற்கு தௌஃபீக் செய்ய வேண்டும். அவ்வாறு நம்முடைய முயற்சியை எடுக்க வேண்டும் என்பதற்காக வேண்டித்தான் இந்த கேள்விகளும் அந்த கேள்விக்கு அல்லாஹு தஆலா சொல்லக்கூடிய பதில்களையும் உங்களிடத்திலே சொன்னேன். அல்லாஹு தஆலா போதுமானவன். நம்முடைய வாழ்க்கையில் இந்த ரமலானை சரியாக புரிந்து, ரமலானுடைய அமைப்பை சரியாக புரிந்து, பிடிக்கின்ற நோன்பை சரியாக புரிந்து, இதில் இருக்கக்கூடிய பரக்கத்தை தெளிவாக தெரிந்து நம்முடைய வாழ்க்கையில் நாங்கள் பிடிக்கின்ற ஒவ்வொரு நாளும் இந்த ரமலானை கடக்கின்ற நேரம் அதனுடைய பெருமதி மிக தெளிவாகவே விளங்கி ஒரு நாளை கூட மிஸ் பண்ணாமல் நாளைக்கு பார்ப்போம் இந்த நிமிஷம் இப்போ பார்ப்போம், ஒரு முடிவு எடுத்துட்டு அனுப்புவோம் என்று சொல்லி ஒவ்வொரு நாளையும் நாங்கள் சரியாக நம்முடைய வாழ்க்கையில பயன்படுத்தி இந்த ரமலானை முழுமையாக பயன்படுத்திய ஒரு மாதமாக இந்த வருடத்தில் அல்லாஹு தஆலா எனக்கும் உங்களுக்கும் ஆக்கியோர் புரிவானாக. வ ஆகிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.